கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரும் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆராதனை அப்படி தான் இருக்கணும், அதில் ஒரு அபிஷேகம் இருக்கணும். ஆமேன். அந்த அபிஷேகம்தான் ஊழியக்காரர் சொன்னது மாதிரி சகல நுகத்தடிகளையும் அது உடைச்சி போடுமா. ஆமேன். சத்துரு நம்ம மேலே எந்த நுகத்தடியை எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிற தெய்வம். ஆமேன். அப்படி தான் எகிப்தில் அடிமையாக இருந்தப்போ கூட்டு வந்தார். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு அப்படின்னு சொல்லி. இந்த காலை வேளையில் ஒரு சில பேருக்கு என்னை பற்றி தெரியும். தெரியாதவர்களுக்காக நான் என்னை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறேன். டேனியல், என் மனைவி மாலா, அவர் சொன்னது போல் அதில் நான் குட் நியூஸ் அசம்பிளி அந்த சபையில் திருமணம் செய்து கொண்ட அந்த வருஷத்தில் அதிலிருந்து 2008 வரைக்கும் நம்ம அந்த சபையில் இருந்தோம். அதுக்கு பிறகு ஊழியக்காரர் சொன்னது போல் 18 வருஷமாக நாங்கள் சிங்கப்பூர் போய் 19 வருஷம் ஆகுது. 18 வருஷம். ஆமாம். அந்த நாட்களில் இடையில வர்றது போகிறது அந்த நேரத்தில் பார்க்கறது தான். அந்த நாட்களில் சபையில் 2 வாலிப சகோதரிகள் வந்துக்கிட்டு இருந்தாங்க, புனிதாவும் ஜெயந்தியும். தவறாமல் சபைக்கு வருவாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க. ஒரு சகோதரனோ சகோதரியோ தேவ பிரசன்னத்தில் தன்னை நிறுத்தி கொள்ளுகிறதுல கவனமாக இருந்தால் அவங்க மூலமாக அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தோட வாழ்க்கையில் கர்த்தர் என்னவெல்லாம் செய்வார் அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஊழியக்காரர் குடும்பம் ஒரு 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 சாட்சி, ஒரு அடையாளம். இன்றைக்கு ஒரு 20-25 ஆண்டு காலத்தில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. இவங்க குடும்பம் பெரிய குடும்பம். அதில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மாத்திரமில்ல ஊழியக்காரங்களாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களாக இருக்கிறது நோ ஜோக். அவர் சொன்ன மாதிரி சின்ன பையனாக தான் எனக்கு இன்னும் ஞாபகம், சிறு பிள்ளையாக தான் ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தது. இப்படி ஒரு திட்டத்தை, நோக்கத்தை கர்த்தர் வச்சிருப்பாரா எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒருத்தர் வாழ்க்கையில் இப்படி ஒரு அழைப்பை வைத்திருக்கிற வேளையில் அதை அவர் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார் பாருங்க, அது ஒரு பெரிய கிருபை. எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? எஸ், ஐ லவ் யூ லார்ட். நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன். பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். உங்களை பார்க்க, என்னை பார்க்க அதிகமாக அவர் ஆண்டவரை நேசித்ததுனால இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா பாருங்க, தீர்க்கதரிசி எரேமியாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எரேமியா பேரில் யாராவது இருக்கிறீங்களா? ஜெரமையா இல்லையா? கேட்டுக்கிறேன். ஆண்டவர் பார்த்து, ஜெரமியா, நீ உன் தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படுகிறதுக்கு முன்பாகவே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன் தீர்க்கதரிசியா. இந்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ பேச தெரியாதுன்னு சொல்லாத. யாருக்கிட்ட நான் உன்னை அனுப்புகிறனோ நீ அங்கே போ, என்ன பேச சொல்கிறனோ அதை பேசு. வாயை பொதிக்கிட்டு இருந்துட்டார் ஜெரமி. நான் கூடவே இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு தைரியப்படுத்தினார். அப்படி தானே வாசிக்கிறோம் எரேமியா அதிகாரத்தில். அடுத்து சொன்ன வசனம் பாருங்க, இடி முழக்கம் மாதிரி ஆண்டவர் சொன்னது. பார், இதோ பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். வசனத்தை கேட்டா பூகம்பம் வெடிச்ச மாதிரி இல்லை, இடி முழக்கம் மாதிரி. அவர் அந்த அழைப்பை நிராகரிக்காமல், ஆண்டவரே என்னை அழைச்சிங்களா, நான் வந்துட்டேன் ஆண்டவரே,
வந்தாரு பாருங்க, அது ஒரு பெரிய கிருபை. ஆரோனை போல யாரும் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்படித்தானே சொல்லுது? அப்போ அவர் அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நம்மளுக்கு. யாக்கோபு எழுதுறாரு 3வது அதிகாரத்துல, சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களாக. அது எப்படிப்பட்ட வேலை! இன்னைக்கு அநேக போதகர்களுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. தகப்பன் செய்த வேலையை பிள்ளைகளுக்கு செய்யறதுக்கு உலகத்தானுக்கு கூட அந்த விருப்பம் இருக்குது. ஊழியக்கார பிள்ளைங்களுக்கு அது இல்லை. வேதம் சொல்லுது, நான் உன் மேலே வச்ச என் ஆவியை, நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளை உன் சந்ததி மேலே, உன் சந்ததியோட சந்ததி மேலே எல்லாத்துலேயும் வைப்பேன். வாக்குத்தத்தம் இருக்கு. நோபடி வாண்ட் டு சர்வ் த லார்ட். அப்படி ஒரு கொடிய காலத்தில் தான் இருக்கிறோம். ஊழியக்காரன் நான் பெருமைப்படுத்தி சொல்லலை. மல்கியா 2:7 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். இந்த சபைக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற தூதன் ஊழியக்காரன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால நான் அவரை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இப்போ நம்ம உறவுக்காரராக இருக்கிறாரு. போன மாதம் இல்லை, ஏப்ரலில் சிஸ்டர் கனகா மாலாவை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, நாங்கள் ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதுக்காக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த காரியத்தை கேட்கும் வேளையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அவர் அவர் சொன்னது போல் ஒரு இடத்துல இருந்து ஊழியத்தை செய்தோம். அழைச்சாரு, ஆவியானவர் நடத்தினார், வந்துட்டார், ஒரு சபையை கட்டினார். இன்னைக்கு மந்தையை பெருக பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதை கேட்கும் வேளையில் நான் அதை தட்டி பார்த்தேன். இதில் அந்த உங்களுடைய அந்த வெப்சைட்டில் அன்னைக்கு ஒரு பிரசங்கம் எடுத்தீங்க போல இருக்கு. வாக்குத்தத்தம் போட்டிருந்துச்சு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாத, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இடங்கொண்டு பெருகுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னபடியே செய்வார் அப்படின்னு சொல்லி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அதை கேட்கும் வேளையில் எனக்கு ஊழியக்காரரு அப்படி ஆண்டவர் நடத்துகிறாரு, பெரிய இடத்துக்கு, விசாலமான ஒரு இடத்துக்கு போகிறாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் செய்வார். ஒரு சபை செயல்படுகிற சபையாக இருக்கிற வேளையில் கர்த்தர் அதை பெருக்கி கொண்டு தான் போவார். அல்லேலூயா. திட்டமாக தெளிவாக பேசுகிறாரு, துப்பாக்கியிலிருந்து தோட்டா வர்றது மாதிரி வருது பாருங்க வார்த்தை. அப்படி தான் இருக்கணும். இது என்ன வார்த்தை! நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்! அவர் வார்த்தையான தெய்வம். ஆமென். அந்த வார்த்தை வரும் வேளையில் அப்படித்தான் ஆணித்தரமாக வரணும். ஆமென். அல்லேலூயா. ஆக எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். நான் அதை கேட்கும் வேளையில் ஏன் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற வேளையில் பாருங்க, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை. இந்த போன வாரத்தில் ஒரு சாட்சியை சொன்னார் சகோதரர். அப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ ஆபத்து, விபத்து, சோதனை, இதுகளையெல்லாம் தாண்டி தான் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். செய்த நன்மைகள் ஏராளம். நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ கொள்ளை நோயே, பெரிய தொற்று வியாதிகளை எல்லாம் கடந்து வந்துட்டோம். ரொம்ப பேர் இல்லை, மறுவாழ்வு தந்த தெய்வம். ஓகே, ஆண்டவர் மேலே எல்லாருக்கும் ஒரு நன்றி உணர்வு இருக்குயா. எவ்வளவு செய்திருக்கிறார், எவ்வளவு நல்லவர். ஏதாவது நான் செய்யணுமே ஆண்டவர். வேதம் என்ன சொல்லுது? தேவரீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் என்னத்தை நான் பதிலாக செய்வேன்?
ஒன்றும் இல்லையே, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டு என் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இப்போ எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, வாஞ்சை இருக்குது, ஆண்டவருக்குன்னு ஏதாவது நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஸ்தோத்திரம் செய்வது ஆண்டவருக்கு பிரியம், ஜெபம் செய்வது பிரியம். அப்புறம் என்ன? துன்மார்க்கனுடைய துதி தான் கர்த்தருக்கு அருவருப்பு, செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். உற்சாகமாக கொடுக்குறவங்ககிட்ட ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்குது. துதி சோத்திரம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். எபேசியர் 5:10 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பிரியமான ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொண்டு வரும் வேளையில் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள். கொஞ்சம் சோதித்து பாருங்கள், ஆண்டவருக்கு என்ன பிரியமாக இருக்கும். எத்தனையோ காரியம் பிரியமாக இருக்குது. உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பார் ஊழியக்காரர். ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு பொருத்தனை, ஒரு ஒரு அர்ப்பணிப்பு, இந்த இந்த ஆலயத்தை கட்டுகிறதுலேயும் புது இடத்துக்கு போகிறதுலையும் எல்லாருமே ஒரு தீவிரமாக இருக்கிறீங்க. அது சம்மந்தமாக நிறைய பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போது அவருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்க்குற வேளையில் ஆகாய் தீர்க்கதரிசியோட புத்தகம் 1:8 அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மலைகளின் மேலே மலையின் மேலே ஏறி கொண்டு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க, அதன் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆலயத்தை கட்டுகிறது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காரியம். இன்றைக்கி ஏன் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பார். அது மாத்திரமில்லை, நான் என்னுடைய ஒரு சின்ன சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். நாங்கள் சிங்கப்பூருக்கு பீண்டாய் போனப்போ அதில் சொன்னது மாதிரி ஒரு பரிசுத்தவானோட சபையில் நம்ம இருந்து கர்த்தரை ஆராதித்தோம். அங்கே இந்தியாவில் நிறைய ஊழியங்களை தாங்கிறதுல செய்கிறதுல ஈடுபட்டிருந்தாங்க, சபையோடு கூட இணைந்து. அந்த காலகட்டத்தில் ஒரு 300 சபைகள்கிட்ட கிராமங்களில் போய் அந்த சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில், இந்தியா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பூர்வீகம் அங்கே தானே, ஆமாம் தானே? அமைதலாக கேட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப, நான் பேசுகிறது விளங்குதா? கவனிக்கிறீங்களா? ஓகே, போர் அடிக்கிறேண்ணா. ஓகே, கிராமங்களில் போய் அந்த ஏழை ஜனங்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்களை சந்தித்து அவங்களுடைய ஊழியத்தில் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்ன செய்யலாம்? இந்த காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தோமா, ஜனங்கள் கூடி வந்து ஆராதிப்பாங்க. ஆராதிக்கிற வேளையில் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். தேவ சமூகத்துக்கு வந்துட்டா போதும், கர்த்தர் ஏதாவது செய்வார். ஆக ஒரு ஆலயம்ங்கிறது முக்கியம். ஏழை ஜனங்களுக்கு மத்தியில் அவங்களிடத்துல ஒன்றும் இருக்காது. சேர்ச்சுக்கு போனால் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள். அதனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்குறதுல ஈடுபட்டு இருந்தோம். அதில் நிறையா ஈடுபட்டு செய்தோம், சபையோடு கூட இணைந்து. அப்புறம் இந்த கொரோனா காலத்தில் சபையெல்லாம் உடஞ்சி கிடஞ்சி அப்படி இப்படி போச்சா, நாங்கள் அதோட அந்த சபைக்கு போகிறத நிப்பாட்டிட்டு வீட்டில் இருந்து செய்துக்கிட்டு இந்த காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வேறு இடத்துல போய் நாங்கள் செத்தல் பண்ணிட்டோம். ஆனாலும் வேதம் சொல்லுது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? முதல்ல சபையோடு போய் செஞ்சோம். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக நம்ம கிராமத்தில், அது நான் அங்கேருந்து வந்த ஆள். ஆமாம், அது முதல்ல உங்களுக்கு தெரியணும். நான் அங்கேருந்து வந்த ஆள். அதனால் அங்கே போய் கிராமங்களில் அதுக்கான ஆட்களை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி, அது ஒரு டீம் இருக்குது இப்போ நம்மளுக்கு என்ன செய்கிறதுக்கு. நம்மளால் முடிந்த இடத்துல போய் செய்கிறது. இதெல்லாம் எப்படி, எவ்வளவு அப்படின்னாலாம் உங்களுக்கு இப்படி பல மாதிரி கணக்கு போடுவீங்க. நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு கெஸ்ஸிங்காக சொல்கிறேன். 3000 சிங் டாலர், 4000 சிங் டாலர் நம்ம கொடுத்தோமா, இடம் இருக்கும், சொந்தமாக ஒரு இடம் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஷெல்டரை போடுவாங்க. ஒன்றுமே இல்லை,
ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறது ஒரு கூரை கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கூரையை போட்டு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி தேவைகள். சில பேர் கொஞ்சம் காசு வச்சுருப்பாங்க, அதோட கொஞ்சம் அடிஷனலாக அவங்க போட்டு செய்கிறது மாதிரி. இப்படி அந்த காரியங்களை அதில் ஈடுபட்டு செய்து கொண்டு வந்தோம். அதை இப்போ செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தில் மாத்திரம் ஒரு 6 சபைகளை அப்படி கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். சிறுமைப்பட்ட ஜனங்கள் ஒரு விஷயம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுவீங்க எவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளவு தூரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறத அங்கே போகும் வேளையில் தெரிந்து கொள்ளுவீங்க. ஒன்றும் இல்லை தான், ஆனால் வேதம் சொல்லுது தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வச்சிருக்கிறார். ஆராதனையில் போய் இருந்தீங்களா, நான் அந்த மனைவி போயிருக்கிறோம், அப்படி தான் அனல் பறக்கும். கர்த்தர் நல்லவர். இதுகளையெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். உங்கள் உள்ளத்துல எல்லாம் ஒரு ஒரு சத்தம் கேட்குமே, பேய் ஒரு வார்த்தையை கொண்டு வந்து போடும், ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு இருக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப அப்படியே அப்படியே ரொம்ப உண்மையான வார்த்தை போல அப்படி இருக்கும். அவன் அப்படி தானே கொண்டு வருவான். இருக்கிறதுனால கொடுக்கல, கொடுக்கணுங்கிற இருதயம் இருக்கிறதுனால ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியங்களை செய்வார். நான் ரிட்டையர் ஆயிட்டேன். அவங்க இன்னும் ஒரு 2-3 வருடத்தில் இவங்களும் ரிட்டையர் ஆயிடுவாங்க. பெரிய வேலை பார்க்குறோன்னு நிறைய சம்பளம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, சாதாரண வேலை தான். பாருங்க, ஊழியக்காரர்கிட்ட இதோட 3 தடவை சொல்லிட்டேன், ஐயா நான் வரேன்னு சொல்லிட்டு லீவ் கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் இந்த மாதத்தில் 2 நாள் சேர்ந்த மாதிரி லீவு எடுத்துட்டு அப்புறமா அப்ரூவல் ஆகி அதுக்கு பிறகு வந்தேன். ஏன், பார்க்குற வேலை அப்படிப்பட்ட வேலை தான், 12 மணி நேர வேலை தான். அப்புறம் எப்படி இதெல்லாம் அங்கே தான் ஆண்டவருடைய கிருபை தயவு இரக்கத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் காசு இருக்கலாம், திறமை இருக்கலாம், கெட்டிக்காரத்தனம் அதெல்லாம் இருக்கலாம், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்பினேன். இதில் ஈடுபட்டு செய்தவங்க நிறைய சாட்சிகளை சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, பேர் சொல்ல வேண்டாம், பட் என்னுடைய நண்பர் எல்லா பேங்க்லையும் வீடு வாங்குறதுக்கு போய் முட்டி மோதி பார்த்துட்டு வந்துட்டார். அப்போ ஊழியக்காரர் சொன்னார், நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே ஒன்று செய்யுங்க, கிராமத்தில் கஷ்டப்படுற ஊழியக்காரனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்க, கர்த்தர் ஏதாவது செய்வார். அதை கேட்டார் ஆண்டவர். அது முடிச்சு ஹோங்லியோங் பேங்கில் அப்ரூவல் பண்ணி வீடு வாங்கிட்டார். உண்மையில் நடந்ததை நான் சொல்கிறேன். இது ஒரு சாட்சி. இது போல் எத்தனையோ காரியங்கள் எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க. காசோட அளவு இல்லை, இருதயத்தோட வாஞ்சையை ஆண்டவர் பாரு. ஆமென். வாட் எவர் we do out of love. ஆமென். இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்பினேன். இப்போ செய்திக்கு போகிறோம். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு அவர் கேட்டார். நான் இப்போ கேட்குறேன், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பாருங்க, இதை திறக்கிறதா வேணாமனே தெரியும். ஓகே, ஒரு ராஜா சொல்கிறத அங்கே எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் நான் வீற்றிருக்கிறத பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நாடுவேன். ஒரு ராஜா. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்க உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் போகிற ஒரு நாள் நல்லது. அப்படித்தானே வாசிக்கிறோம். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, நேசித்து வாசிக்கிறீங்க? வேதத்தை வாசிக்கிற பாருங்க, கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா வேதத்தை திறந்து வாசிங்க. அதில் எழுதியிருக்கு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்தே போயிருப்பேன். கொஞ்சம் டைம் கிடைச்சா இதை வாசிக்கணும். இதை வாசிக்க 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 என்ன செய்யுமா, ஒரு சுத்திகரிப்பு அது பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் பலவிதமான குப்பையும் பலவிதமான அழுக்குகளும் நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. சிந்தையை காத்துக்கொள்ளுங்க, சிந்தையை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னா
சாத்தானோட அவன் அந்த பேட்டில் ஃபீல்டே இங்கே தான், சிந்தை தான். அதை காத்து கொள்ளுகிறதுக்கு என்ன செய்யணும்? ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். எதை பார்க்க போனோமோ அதை விட்டுறோம். எங்கே தான் போகுது, திரும்பி வர முடியல. பார்த்தது மனுஷன் எதை பார்க்குறானோ எதை கேட்குறானோ அது போலவே ஆகிறான். ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? அப்படி தானே? எதை அதிகமாக பார்க்குறோம், எதை அதிகமாக கேட்குறோம். அப்போ வாழ்க்கை மாறணும்னா, ஆனால் இது சொல்லுதே சங்கீதம் அதிகாரத்திலேயே, இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். அடுத்தாப்புல ஒன்று சொல்லியிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பெரிய ஸ்கூலில் படித்து பெரிய படிப்பு பட்டமெல்லாம் வாங்கி நீங்கள் எக்ஸல் பண்ணுறீங்களோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் இதில் நீங்கள் பண்டாயாக இருந்தீங்க, இதில் கெட்டிக்காரத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் எக்ஸல். 100% சொல்லலாம். ஆமேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எழுதியிருக்கு, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலிருந்து எடுத்து பிரபுக்களோட அமர பண்ணுவாராம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு காலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை என் வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உங்களை பற்றி இல்லை. என் வாழ்க்கை தாறுமாறாக கிடந்தது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா சனிக்கிழமை பூரா குத்தும் கும்மாளமுமா இருக்கும். இரவு பூரா ஊரெல்லாம் சுற்றி விட்டு ஞாயிற்றுக்கிழமை விழுந்து தூங்குறது, கவுந்தடிச்சு தூங்கிட்டு எந்திரிக்கிறதே தெரியாது எத்தனை மணிக்குன்னு. மறுபடியும் நேற்று போட்ட கறக்கம் தீராது, மறுபடியும் போய் ஊத்துறது. ஹாலிடே கேட்டா ஓய்வு நாள் ஒழுசலான நாளாக இருந்தது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாத்தம் பிடிச்ச நாளாக அப்படி இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிறகு அப்படியே மாறி போச்சு. ஹாலிடே பிகம் ஹோலிடே ரெடி. ஹோலிடே. இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சாதாரணமாக தானே நினைக்கிறீங்க. உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஊழியக்காரர் எதை கேட்குறாரு டபக்குன்னு ஒரு அலர்ட் வந்துடும். ஏன்? ஐசாயா 58 எழுதியிருக்குது. அந்த 13-14 வசனங்களில் வாசித்தீங்கல்ல, வாசித்து பார்த்தா பாருங்க, ஒரு இந்த வசனமெல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கு, எனக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த உரிமையோட வாசித்து இங்கே கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போகிறதுல அவ்வளவு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இதை கொண்டு போய் உள்ளே வச்சிட்டீங்களா, இது உங்கள் வாழ்க்கையில் வேதம் சொல்லுது. மாரியும் 55 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாம பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாம நான் விரும்புகிறத செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்ப்பும். எதை ஆண்டவர் அனுப்புகிறாரோ வார்த்தையை அவங்களுடைய வாழ்க்கையில் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அது திரும்பும். அப்படித்தானே சொல்லுது வசனம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த 13-14 ஐசாயா 58-13-14 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில். அது யாருடைய நாளா? அவருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். பரிசுத்த நாள். 6 நாள் அப்படி இருந்த நாள், இது பரிசுத்த நாள், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான நாள். இது சில இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமைலாம் வேற, வெள்ளிக்கிழமை இருக்கலாம், சட்டர்டே இருக்கலாம், அப்படி இருக்கலாம், நவமைன். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் எத்தனை பேருக்கு அது வசனம் மனப்பாடமாக தெரியும்? யாருக்காவது? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்ப. மகிழ்ச்சி இல்லை, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன மகிழ்ச்சியா இருப்பாய்.
அதுக்கு பிரதிபலன் நான் 14வது வசனம் சொல்லுது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினார்னு போடல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்படிதான் இதை நம்ம நம்பணும், விசுவாசித்தோம், வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி கொண்டு வந்துட்டார். ஆமென். யாரெல்லாம் இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை கனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, பிரயாசப்படுறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி கொண்டு தான் போவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லை. ஊழியக்காரர் பேசுறாருன்னா அதெல்லாம் ஒரு தேவ கிருபை. 2 சர்வீஸ் நடத்துறீங்களா பாஸ்டர்? கர்த்தர் நல்லவர். நான் எதையோ பேசணும்னு நினச்சி எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓய்வு நாளை பற்றி பேசணுமா? எஸ். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தை பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான நேரம், ஒரு புரோஜனமான நேரம் வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆலயம் அதுக்கு தான், ஆலயத்தை பற்றி தான் பேசி கொண்டு வருகிறோம். ஆலயம் அதுக்கு தான் முக்கியம். தேவ ஜனம் கூடி வருகிற வேலையில எல்லாம் வேதம் சொல்லுது, தேவன் வந்து அசைவாடுவாராம். அவர் அசைவாடுகிற வேலையில் குறைவுகளை நிறைவாக மாற்றுவார், கோணலை செவ்வையாக மாற்றுவார், யார் யாருக்கு விடுதலை தேவையோ விடுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆலயங்கிறத ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு இடமா பார்க்க வேண்டியிருக்குது. ஏதோ பேசணும்னு குறிச்சு வச்சேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரரை பார்த்து எனக்கு சந்தோஷத்தில் ஊழியக்காரரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். விளையாட்டில் நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ளுகிறதுக்கு தான் நமக்கு ஊழியத்தை, ஒரு ஊழியக்காரரை தந்திருக்கிறதுனா ஆண்டவர் தான் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம நல்லா விசுவாசிக்கணும். ஆமென். வேதம் சொல்லுது அப்படி தான். எரேமியா 3, 15, 16 வசனங்களில் நம்ம வாசிக்கிற வேளையில், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புகள். எல்லாம் சீர்கெட்டு கிடந்தாங்க. ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவர், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்க. உங்களை வந்து ஊரில் ஒருத்தனும் கோத்திரத்திலேருந்து 2 பேருமா தெரிந்து தேவ சமூகத்துக்கு கூட்டு வந்து, சீயோனுக்கு கூட்டு வந்து தானே, சீயோனுக்கு கூட்டு வந்து தேவ சமூகத்துக்கு கூட்டு வந்து, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி தானே எழுதியிருக்கு சிஸ்டர். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன். எப்படிப்பட்ட ஒரு இருதயத்துக்கு? ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர், ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், மன்னிக்கிற தெய்வம். அதுக்கு சாட்சியா ஸ்தானாபதியா இருக்கிறது தான் ஊழியக்காரன். அது இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள். அப்போ இருதயத்துக்கு ஏற்புடைய எல்லாமே மேய்ப்பர்கள் இருக்காங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் வருவாங்க. அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க இடம் விஸ்தாரமாக, அது அப்புறம் ஆண்டவர் 2வது இடத்துக்கு போயிடுவார், இவங்க முன்னுக்கு நிற்பாங்க. இருக்குது அப்படி. ஆகையினால நமக்கு ஒரு ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஊழியக்காரரை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. கூடாரத்தை இடத்தை விசாலமாக்கு அப்படிங்கிற வேளையில் உன் கயிறுகளை நீளமாக்குன்னு ஒரு வசனம் அதில் இருக்குத. காசு பணம் இதெல்லாம் போட்டு பொருத்தனை பண்ணி நீங்கள் ஆலயத்தை கட்டுகிற அதே வேலையில் கூட உங்களுடைய கயிறுகளை நீளமாக்கணும். கயிறுகளை எப்படி நீளமாக்குறது சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அவங்கள இழுத்தேன், துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளினால கட்டப்படுவான் வேதம் சொல்லுது. ஆனால் தேவன் எப்படி நம்மளை அழைச்சிருக்கிறாரா? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால்.
இடம் விசாலமாக்கி ஆண்டவர் கொடுக்குற வேலையில் நம்ம என்ன செய்யணும்? அன்பினால கிரியை செய்கிறவர்களாய் அனைவரையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் அந்த இடத்துக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீது சொன்னதை போல, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாரும் செய்றீங்க, உற்சாகமா செய்யுங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் என் ஜனங்கள்கிட்ட கொடுங்கிற ஒரு ப்ரெஷரை நான் கொடுக்கவே இல்லை. ஆண்டவராக பார்த்து அவங்க உள்ளத்தில் ஏவி அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் செய்யும் வேளையில் அன்பின் மிகுதியினால் செய்கிறது தான் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு இருக்குது. சாலமோன் ஆலயத்தை கட்டினது ஏன் அவர் கட்டுறதுக்கு வந்தார் உங்களுக்கு தெரியும். தாவீது போல ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சையும் விருப்பமும் பிரியமும் இருந்த மனுஷனை பார்க்க முடியாது. அவ்வளவு பொண்ணும் வெள்ளியும் விலையுயர்ந்த கற்களும் அவர் சவதரித்து வைத்தேன், ஏன்? என் தேவன் மேல் உள்ள வாஞ்சையினால அப்படின்னு. ஆனால் அந்த சிலாக்கியம் அவருக்கு இல்லை. அப்படிதானே? நீ யுத்த மனுஷனாக இருந்து இரத்தத்தை சிந்தினாய், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இருக்கலாம், அநேகருக்கு வெறும் திரட்சியான செல்வம் இருக்கலாம், விருப்பமும் இருக்கலாம், ஆனால் அனுமதி இல்லை. நான் ராஜா வச்சேன், எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேனே, இல்லை நான் கட்டுவேன் அப்படின்னு தாவீது போனாரே, இல்லை. ஏன் ஏன் போகல அவரு? இந்த ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வேத புத்தகம், அந்த வேதத்தின் நியாய பிரமாணம் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நியாய பிரமாணம் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னேன். எதுல இருக்குது? சங்கீதம் 20 எதுல இருக்குது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த நியாயப்பிரமாணம், அதனுடைய கட்டளை, கற்பனை, ஒழுங்குமுறைகள் இருந்ததுன்னா தான் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய முடியும். அதனால தாவீதுக்கு இல்லாத ஒரு பெரிய சிலாக்கியம் எங்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் அது இருக்குது. ஆமென். ஆலயத்தை நம்ம கட்டலாம், இணைந்து கட்டுவோம். அந்த பாரம் நமக்கு இருக்கணும். நெகேமியாவுக்கு அப்போ அந்த பாரம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளுக்காகத்தான், நம்மளை உற்சாகப்படுத்துகிறதுக்கு தான் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நெகேமியா ஒரு நல்ல இடத்துல இருந்தார், அரண்மனையில் கப் பேரராக இருந்தார், பானபாத்திரக்காரனா, அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் அவருடைய சகோதரன் வந்து, எருசலேம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ஜனங்க, மீதி இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, சிறையிருப்புக்கு போகாமல் அங்கே இடத்துல இருந்தவங்க எவ்வளவு நிந்தை, மகா கொடிய நிந்தையை அனுபவிக்கிறாங்கன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து அந்த மனுஷனுக்கு உள்ளம் உடஞ்சி போச்சு. சில நாளாக துக்கித்து அழுது மன்றாடி, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. அப்படி அந்த ஆலயத்தை, அலங்கத்தை கட்டுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை, வழியை திறந்தார். அந்த பாரம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மை பயன்படுத்தி நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு அந்த இடத்துல 2 நாளாகமும் 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற வேளையில், இந்த இடத்துல தேவ ஜனங்கள் வந்து, தேசத்தில் நான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சிருந்தேன்னா, கொள்ளை நோய் வந்து ஜனங்களை அழிக்கும்படியாக இருக்கிற வேளையில், அல்லது ஒரு பஞ்சம், பட்டினி அதுன்னு வந்து தேசமானது அழிவுக்கு முன்பாக நிற்கிற வேளையில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து
அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் திறந்தவைகளும் என் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். ஆலயத்தில் தேவ ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில் கர்த்தர் இதையெல்லாம் செய்வாங்க. பாருங்கள், தேசம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தேசத்தில் இருக்கிறவங்க இல்லை, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேலே அந்த பாரத்தை வச்சிருக்கிறார். அவருடைய நாமத்தை தெரித்திருக்கிற அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தணுமா, ஜெபம் பண்ணணுமா, பொல்லாத வழியை விட்டு திரும்பணுமா, அப்போ தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் கொடுப்பாராம். எல்லாம் நீங்கள் கேட்ட வசனம் தான். அந்த பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. மலேசியா தேசத்தை குறித்த பாரமும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. நான் ஜெபம் பண்ணி கேட்பாரா கேட்க மாட்டாரா? இந்த சபை ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. தேசத்தோட எந்த காரியத்துக்கும் அதிகாரம் சபையில் இருக்குங்கிறத நம்ம நம்பணும். அல்லேலூயா. ஐசாயாவின் புத்தகம் 56வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். கர்த்தரை சேவிக்கவும் அவருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருந்து அந்த வசனம் அப்படியே சொல்லி கொண்டு வருகிற வேளையில், என் ஜெப வீட்டிலே அவர்களை கூடி வரச் செய்து அவர்களை மகிழ பண்ணுவேன், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். கர்த்தருடைய ஆலயம் எல்லாருக்குமா கூடி வருகிற ஒரு ஜெப வீடு. நம்ம இதெல்லாம் அந்த வாரத்தில் உட்காந்து, ஆண்டவரே வந்திருக்கிறோம்ப்பா உம்முடைய சமூகத்துக்கு, எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் இப்படி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க, மாற்றுங்க, விடுதலை தாங்க, ஜெயத்தை கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணிட்டு போனால் அதை ஆண்டவர் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதுக்கு பதிலையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆகையினால இந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். இனி பேசிக்கிட்டு போகலாம் நிறையா, இன்றைக்கு போதும் இது. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை வாசியுங்க, நேசித்து வாசியுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது. ஆனால் ஜெபமும் வேத வாசிப்பும் இணையாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கும். அல்லேலூயா. அதாவது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை வாசிக்காமல் நம்ம பாட்டுக்கு இப்படி எல்லாத்தையோ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோமா, அது என்னவா, அது பார்வைக்கு அருவருப்பாக இருக்குமா. ஆகையினால வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ரெண்டும் இணையாக இருக்கணும். ஆமென். ஒரு ஒரு பறவைக்கு எப்படி ரெண்டு பக்கமும் இறக்கையோ, அது ரெண்டும் இருந்தால் தான் அது செயல்படுமோ, அதுபோல தான் மேலே எழும்பி போகிறதுக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் இணையாக இருக்கணும். ஆமென். இந்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஒரு நல்ல என்னை நம்பி மயக்க கொடுத்துருக்கிறார் பாருங்கள், அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏதாவது நான் தவறுதலாக அப்படி ஏதாவது வார்த்தையை விட்டுருந்தேன் சீலாப்பா அப்படின்னா, ஐ எம் ஸோ சாரி. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு பிறகு சகோதரனை சந்தித்ததில், சகோதரியை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஆரம்பத்தில் சபைக்கு வரும்போது உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்ததா என்ன தெரியல. இருந்துச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, அவங்களுக்கு தெரியல. ஜெயந்தியும் புனிதாவும் வந்த சமயத்தில் இல்லை, அப்படியெல்லாம் விட்டுட்டாங்கல்ல. ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த குடும்பத்தார் எல்லாரும் இப்போ வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய சாக்கியம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா,
இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற சபைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மளை ரட்சிக்கும் போது ஆண்டவர் நம்மளை மாத்திரம் பார்க்கல, நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியையும் பார்த்துருக்கிறார். ஆமென். அதனால் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. ஹல்லேலூயா. ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுக்கலாமே. அது நல்லவர். அவருடைய சாட்சி வாழ்க்கையோடு சேர்ந்து கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய கணத்தை, நல்ல வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் மற்றும் அவருடைய சாட்சிகளை பார்த்தோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆமென். ஸோ மெதுவாக பேசினாலும் விஷயம் வந்துடுச்சு. எனக்கு சத்தமாக பேசி தான் பழக்கம், உங்களுக்கு தெரியும். 5 நிமிஷத்துக்கு ஒரு கை தட்டணும். எனக்கு ஏன் கைத்தட்ட சொல்கிறேன்னா தூங்கிடுவேன்ற ஒரு பயம். ரெண்டாவது, ஏன் கைத்தட்ட சொல்கிறது இன்னொரு காரணம் என்னென்னா, உங்களை சிரிச்சுக்கிட்டே ஊசியை மெதுவாக இறக்கலாம். அப்படி இல்லை, ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் நிறையா மிஷன் ஊழியத்துக்குரியவர்களை ஆண்டவர் இணைக்கிறார். அவன் நிறையா, இப்போ நான் மோஸ்ட் ப்ராப்ளி நிறையா கேளுக்கு போயிடு ஒரு சபையில் ஒரு பிரதரை பார்க்கும்போது கூட படி விட்டு இறங்கி வர டக்குன்னு கை பிடிச்சிட்டாரு. ஐயோ பாஸ்டர் விஜயன்னார். ஆமாம், FG திருச்சபையில் தெலுங்குத்தான்காரரா நீங்கள், அண்ணன் பேர் இதா அதான்னு சொல்லி. ஆமாம், இப்போ அந்த இடத்துல நாங்கள் மிஷனாக 10 பேர் போய்கிட்டு இருக்கிறோம். வா, கைத்தட்டு கொடுப்போமா. சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்து பேசிட்டு கிளம்பலான் இருந்தேன். உட்காந்து அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் கூட ஃபெலோஷிப் போனேன். இப்போ அவர் சொன்னார், ஐயா நாங்கள் தெலுங்குத்தான் அங்கே பாங்கண்டத்தோ பகுதியில் ஊழியர் செய்ய போகிறோம். நான் சொன்னேன், நானும் தெலுங்குத்தானுக்கு அடுத்தது வரப்போகிறேன். தெலுங்குத்தானில் இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கணும். ஏன் ஆரம்பிக்கிற நோக்கம்னு கேட்டார். நான் பிறந்து வளர்ந்த இடம். ஆமாம், அந்த பாங்கண்டத்தோ என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் MTIBயோடைய பைபிள் ஸ்கூல்லே அங்கே தான் ஃபவுண்ட் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அது தெலுங்குத்தான் என்ன கேட்டிங்கன்னா பேரா பகுதி, அந்த நாங்கள் வளர்ந்த பகுதி, அந்த பாங்கண்டத்தோ என்று சொல்லக்கூடிய இடம் நிறைய ஊழியக்காரவங்களை எழுப்பி விட்ட இடம். ஊழியக்காரங்களாம் எழுப்பி அங்கங்கே ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த இடம் என்னவாயிருச்சு? வெறுமையாயிருச்சு. எப்படி பவுல் மறுபடியுமாக தன்னுடைய அவருடைய நாட்டிற்கு திரும்பினது போல் சுவிசேஷத்துக்காக மறுபடியுமாக எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை உண்டு. இந்த காலத்தில் நான் போய் அங்கே செய்ய போகிறதில்ல, நம்ம அங்கே போய்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அங்கே ஒரு நல்ல தேவ மனுஷனை அங்கே நிறுத்தி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணுன்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு இதை நம்ம செயல்படுறோம். அப்போ தரிசனத்தை ஷேர் பண்ணும்போது காலையில் வரும்போது யோசித்தேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். இந்த காலகட்டத்தில் பற்றி நிறையா உனக்கு நான் மிஷன் சம்மந்தப்பட்டவங்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். காரணம் என்னென்னா, என்னுடைய இதய துடிப்பை நான் நிறைவேற்ற போகிறேன். ஆமென். மிஷன் ஊழியம் என்பது அவுட் ஆஃப் பாக்ஸு, சபையை விட்டு வெளியே போய் பாஸ்டர் சொன்ன மாதிரி இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பாஸ்டரை நம்ம தட்டி எழுப்பிட்டோன்னா ஒரு 50 குடும்பத்தை நம்ம தட்டி எழுப்பின மாதிரி. எந்த மாதிரி ஆமீன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் 50 குடும்பத்தை சந்திக்கிறத விட ஒரு பாஸ்டரை சந்திச்சிங்கன்னா அந்த பாஸ்டருக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் அவருக்கு தேவையான காரியங்களையும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காசு இருந்தால் தான் எண்ணெய் ஊற்ற முடியும். எண்ணெய் ஊற்றினா தான் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். மோட்டர் ஸ்டார்ட் பண்ணால் தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியும். இப்போ நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுப்பீங்க, காசு கொடுப்பீங்களா? என்ன சொல்கிறோம், புரியுதுங்களா? எண்ணெயை நீங்கள் எடுத்து போய் ஊற்ற முடியாது. அதுக்கு மாறாக நீங்கள் என்ன கொடுக்கலாம்? காசு கொடுக்கலாம். ஐயா, இந்த பணத்தை எடுத்து கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, எலும்பி பிரகாசிங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. அண்ணன் சொன்ன மாதிரி பாருங்கள், அங்கே நிறையா இந்தியா பகுதியில், சில பகுதிகளில், கிராம பகுதியில், வளர்ச்சி இல்லாத அந்த பகுதியில் ஊழியக்காரங்களை தட்டி எழுப்பி என்ன செய்ய போகிறோம்? அவங்கள சப்போர்ட் பண்ணி அவர்களை எழுப்பி விட்டால் சபை எழும்பி விடும். ஆமாம். ஸோ இப்படி நம்ம தாங்குகிற அந்த 2-3 ஊழியங்களை கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? மறுபடியும் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமாம். அதனால் நம்ம கொடுக்குற இந்த காரியம் நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இது ராஜ்யத்தை அசைக்கக்கூடியது. நீங்கள் நினச்சிடக்கூடாது சின்ன அமௌண்ட் தானே என்ன மாறிட போகுது. இல்லை, இப்படி 100 பேர் நினச்சா என்ன வருது? என்ன சொல்கிறோம், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆள் நினைக்கிறோம் 100 ரிங்கேட் நான் 100 வழி கொடுக்குறனால என்ன வச்சுட்டு போக போகிறாரு. இந்த மாதிரி 100 பேர் யோசிச்சா பெரிய லாஸ்ட்டு ராஜ்யத்திற்கு. ஆனால் நம்முடைய பணம் ராஜ்யத்தில் விதைக்கப்பட வேண்டும். நான் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டேன். இடப்பட்ட காலத்தில் எலிசபெத் அக்கா எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஒரு தடவை வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் இந்தியாவுக்கு போய் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது மோகன் சிலாத்தருடைய சம்பவங்கள்லாம் கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த புக்கை படிக்கும்போது ஒரு சபை
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல தரமாய் உருவாக போகிற விசுவாசிகள் தன்னுடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாகத்தை 30% ஒதுக்கணுமா? எத்தனை சதவீதம்? நம்மளுக்கு பைபிள் 10 கற்றுக் கொடுக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடிஷ்னலாக ஆண்டோடைய ராஜ்யத்தை தாங்கும்படி 10% நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்கு கொடுக்குறோம். இன்னொரு 10% ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பாங்களாம். இன்னொரு 10% மிஷன்ஸுக்கு கொடுப்பாங்களாங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்போ ஒரு 1000 வழி சம்பாதிக்கிறவங்க இங்கேயும் 300 வழி போச்சு. ஐயோ, எலக்ட்ரிக் பில்லு, தண்ணி பில்லு, யூனிஃபை இங்கே அனுப்பிட்டா எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க, அது நான் சொல்கிறது வந்து இங்கே உள்ளது பகுதி அல்ல, சென்னை பகுதியில் ஒரு வறண்ட இடத்துல உள்ள ஜனங்கள் யோசிக்கிறாங்க. அதுலேருந்து நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், என்னுடைய வருமானத்திலையும் நான் 30% கொடுக்கணும். அவன் கரந்தடி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அதை குறைஞ்சபட்சம் ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், களஞ்சியம் பூரணமாய் நிரம்புகிறது. நிறைய வெளியே போன மாதிரி ஃபீல் பண்ணது. அண்ணா சொன்னார், நிறையா இருக்கிறனால நம்ம கொடுக்கல. எங்கள் மாமா அடிக்கடிக்கு சொல்லுவார், ஐயா நிறையா இருக்கிறனால நான் கொடுக்கல, நான் கொடுக்குறனால நிறையா வருது. ஏய், எதை ராமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பும். நீங்கள் கொடுங்க, அப்புறம் நான் கொடுக்கல நம்ம சொல்லுவோம். அவர் சொல்லுவாங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேர்ட் வில் பி ரிட்டன். ஆண்டவர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாட்டில் அவர் கொட்டுறதில் ரெடியாக இருக்கிறாரு. முதல்ல நம்ம கையிலேருந்து வருதான்னு பார்ப்பாரு. அடிக்கடி எங்கள் மாமா சுதனோட அப்பா சொல்லுவார், நம்ம கை இப்படி இருக்கக்கூடாதுயா, நம்ம கை இப்படி இருக்கணும்னுவார். என்ன மாமா அர்த்தம்? வாங்கக்கூடாது, கொடுக்கிறவனாக இருக்கணும். அந்த வேர்ட் ஆஃப் த கிரேட் மேன் ஆஃப் காட். இதெல்லாம் நம்மளை ஏன் ஆண்டவர் இவங்களெல்லாம் சுற்றி நம்மக்கிட்ட கொடுத்தாருன்னா நம்மளை ஆசீர்வாதமாக மாற்ற. நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, ஜாடையா பேசிட்டார் பற்றியா காசை பற்றி அப்படி நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிட்டாலே நம்ம இன்னும் என்னவாகல, அந்த காரியத்தில் ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கல. இப்போ பாருங்கள், ஒரு 100 பல்ப் இருக்குது. 100 பல்பில் 2 பல்ப் ஓடலைன்னா உங்கள் கண் எங்கே தான் போவோம்? எரியிற பல்பு கிட்டேயா போவோம்? அந்த எரியாத 2 பல்பை மாற்றிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் 100 ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் ஏதோ அது கிவிங்கில் நான் கொஞ்சம் லைட் எரியாமல் இருக்குது அப்படின்னா பாஸ்டரோட வேலை என்ன தெரியுங்களா? அந்த லைட்டை மாற்றணும். ஆமாம், ஊழியக்காரனோட ஆவியானோட வேலை என்னது? எரியிற பல்பியாக மாற்றுவாங்க. எரியிற பல்பியாக ஜபம் நல்லா இருக்குது, வேத வாசிப்பு நல்லா இருக்குது, ஐக்கியம் சூப்பர், சபை கூடுதல் வாவ் சூப்பர், இதெல்லாம் லைட்டு. கிவிங்கில் வரும்போது லைட்டு மட்டும் அமைஞ்சு எரியுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொடுப்பதா நமக்கு வாங்கி தானே பழக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கொடுத்து பாருங்கள். அதான் சொல்கிறாங்க, எங்கள் பாசர்கள்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா கொடுக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு மாதம் தசம பாகம் வரல, முடிஞ்சது ரூமில் பிடிச்சி உழுவும் பாருங்கள் க்ரீஸு, அதுக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு விட்ட க்ரீஸு அப்படிப்பட்ட க்ரீஸாக இருக்கும். என்னென்னா அவங்களுக்கு அந்த காசை எடுத்தாங்க இல்லை, என்ன ஐஸ்வர்யமாக ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு அவர்கள் எடுத்த முயற்சி. எத்தனை பேர் இப்படி உருவாகணும்னு விரும்புகிறீங்க? அப்போ ஊழியக்காரனோட வேலை என்னது? அந்த எரிஞ்சு போன பல்பை என்ன பண்ணணும்? இன்னும் பக்கத்தில் உள்ள பல்பையும் எரிச்சிருவோம். நல்லா போகிறவங்கள அப்படி கிடையாது, அப்படி செய்யவே. நான் தான் ஒரு ஆளை பார்க்கும்போது குறைய என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு 5 குறை. அந்த 5 குறையை நான் பார்ப்பேன். ரெண்டாவது அவங்களுக்குள்ள என்ன நிறைவு இருக்குன்னு பார்ப்பேன். இவனை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆரம்பத்தில் நான் போட்டிருந்த சொல்வாரெலாம் பார்த்து சேச்சு என்னை விரட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊழியக்காரனாகவே மாறி இருக்க மாட்டேன். ஏன்னா போட்ட சொல்வார் 4 கோடு இருக்கும், கீழே முட்டியை வளைச்சோம் 7 கோடு இருக்கும். நம்மளை பார்த்தாலே மேலே கீழே ஜூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் எங்கே ஒரு 10 பேரை கெடுக்க வந்த வாலிபனாக இருக்கிறானே, 10 பேரை வாழ வைக்கிற வாலிபனாக கர்த்தர் மாற்றிட்டாரு. அதனால தான் வலிய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து சபையை என்ன பண்ணிடாதீங்க, பிசாசு ஏமாத்திடுவான் நம்மளை. அதனால தான் ஆண்டவர் என்றைக்குமே வெளிப்புறத்தை பார்ப்பவர் அல்ல, உள்புறத்தை. பட் டேக் டைம், ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தார். சபையை அப்படி மாறுவோமா? எத்தனை பேர் அப்படி ரொம்ப விரும்புகிறீங்க? உங்கள் லைட்டை மாற்றுறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? ஒரு 4 பல்பு வேலை செய்யலைன்னா என் வேலை என்னது? வாரம் சண்டே ஒரு பல்பையாக மாற்றுறது தான் என் வேலை. என்ன ஆயிரம் தெரியுங்களா? பிரகாசமாயிருவீங்க, பிரகாசமாயிருவீங்க சபையே. ஆமாம், நம்ம வீட்டில் உள்ள லைட்டையே அன்றைக்கி பாருங்கள், ஒரு லைட் அமைஞ்சு இருந்துச்சு சொல்லிட்டு நான் பாலாட்டை மாற்றிருங்க. என் கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட நோக்கம் என்ன? குறைவுள்ள தான் என்றைக்குமே நம்ம கண்ணு என்ன பண்ணோம் போகும். ஆண்டவர் என்றைக்குமே நம்முடைய நிறைவாக்குவதற்கு நம்ம குறைவுகளை சுட்டி காட்டி நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை அண்ணன் விட்ட வார்த்தையிலேருந்து சொல்லும்போது எனக்கு ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. கொஞ்சம் பார்க்கலாமா? ஒரு 10 நிமிஷம் எந்த மாதிரி பார்க்க ரெடியாக இருக்கீங்க? அந்த விட்டு போனது, அந்த அண்ணன் விட்டுட்டு போன அந்த வார்த்தை
அது ரொம்ப அங்கே உட்காந்துருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஆண்டவர் நம்மளோட பேசுகிறவர். சொல்லுங்கள், காது திறந்துருந்தா பேசுவார். அங்கே ட்ரீல் அடிக்கலாம், இங்கே விளங்குது பாருங்க. சில சமயம் 99 பேசுறது கூட இங்கே விளங்கும். அந்த அளவுக்கு நம்ம காது எப்படி இருக்குது. ஆனால் இதெல்லாம் விளங்குற நம்மளுடைய காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு மட்டும் சில வேளை என்ன பண்ண மாட்டுது. அப்படியா சொன்னார், அப்படியே எழுதியிருக்குது, மாற்றி எழுதிட்டாங்களோ? இல்லை, மாற்றிலாம் எழுதலை. அப்போ அந்த எலிசபெட்டாக்கு அந்த புக்கு கொடுக்கும்போது படிச்சுட்டு, நான் அப்பப்போ புக்கு படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு சம்பவம் இருந்தது. ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்திருந்தாங்க. ஆலயத்தை கட்டுவோம் எடுக்கும்போது கீழே பார்க்குறேன், முதல்ல வசனத்தை போடல, ஒரு சாட்சி போட்டிருந்தாங்க. அந்த சாட்சி என்னை மிகவும் அசைத்த ஒரு சாட்சி. அது ஈவினிங் சர்வீஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சாட்சினா, சபையில் 300 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எல்லோரும் பில்டிங் வாங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்டர் கேட்டாராம், உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு. எழுதி கொடுத்தாராம் 0.00. இதுதான் எங்களுடைய பேங்க் பேலன்ஸ். ஆனால் நீங்கள் ஜெபிச்சு கேட்குறதெல்லாம் பார்த்தா இன்னமும் நாளைக்கு கர்த்தர் கொடுத்துருவாருன்ற மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய வயசானவங்களாம் இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு பெட்டிஷன் எழுதி அனுப்புனாங்களாம் கவர்மெண்ட்டுக்கு. எங்களுக்கு ஒரு என்ன வேணும் ஐயா, சவுண்டு, ஒரு லேண்ட் வேணும். என்ன வேணும்? ஒரு லேண்ட் வேணும், நிலம் வேணும்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து லெட்டருக்கு பதில் வந்தது. வந்துட்டோன்னே உடனே அங்கே லேண்ட்னு சொன்னோன்னே உடனே பாஸ்டர் குதிக்கிறாராம், வா நம்ம ஜெபிச்சது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி லெட்டரை திறக்கும் பொழுது அவங்க இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த 20 கிலோமீட்டர் தூரம் என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா மலை பகுதி. என்ன பகுதி? கல் மலை பகுதி. அப்புறம் உடனே போட்டிருக்காங்க, அதில் இந்த லோட்டோட இதெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த இடத்த உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. வந்துட்டோன்னே உடனே சேர்ச் மெம்பர்லாம் கூட்டிகிட்டு இடத்த போய் பார்க்க போகிறாங்க. எங்கே இடம் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? மலை மேலே கொடுத்துருக்குறாங்க, மலைக்கு மேலே. அதில் சில அம்மாமாருங்கள்லாம் பாதியில் நின்றுட்டாங்களாம். இதுக்கப்புறம் நாங்கள் சேச்சு பக்கத்து என்ன பண்ண பண்ணுறோம், மலை மேலாம் சேச்சை வச்சு கீழே வச்சே எங்களால் வர முடியல, மலை மேலே வச்சு நாங்கள் எங்கே வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சில போராட்டங்கள்லாம் நடக்குது. உடனே அந்த பாஸ்டர் ரொம்ப வேதனையாயிட்டாராம். இந்த மேலோட இடத்த உங்களுக்கு கொடுக்குறோம், கீழே உள்ள நல்ல இடம்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்குன்னு வரும் பொழுது ஒரு கடினமான இடத்த கையில் கொடுத்துட்டாங்க. அந்த பாஸ்டர் ரொம்ப வேதனைப்பட்டாராம். அந்த மலையில் பார்த்து போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம், ஆண்டவரே இந்த இடத்தையும் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எங்களுக்குள்ள ஜனங்க என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், இதில் ஏறி போய் நாங்கள் ஊழியம் செய்கிறது, எங்கள் வயசானவங்களாம் இருக்கிறாங்க சொல்லி ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாராம். 2 வாரம் கழித்து கால் வருதான். என்ன கால் வருதுன்னா, யாரோ இன்னொரு ஆள் வந்து எங்களுக்கு இந்த மலையில் உள்ள கல்லெலாம் கொடுக்குறீங்களா, நாங்கள் வாங்கிக்கிறோம், இந்த மலையை எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் கரைச்சிட்றோன்னு சொல்லி மலையை ஃபுல்லாக கரைச்சிட்டாங்க. ஃபுல்லாக கரைச்சி அதுக்கு வேண்டிய பணத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். கரந்தட்டிக்கு இதோட மகிமைப்படும். பாஸ்டர் ரொம்ப ஆச்சரியமாக போச்சான். எல்லா கல்லையும் நாங்கள் எடுத்துக்கிறோங்க, கல் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கல் எல்லாத்தையும் எடுத்து தரமட்டமாக்கி அந்த கையில் உள்ள பணத்தை சபையை கட்டினாங்களாங்க. கட்டி ஆண்டவர் என்ன அவர்களுக்கு செய்ய சித்தமாக இருந்தாரோ அதே கட்டடத்தை அவர்கள் கட்டி தேவனை ஆராதித்தார்களாம். ஆமாம், ஆண்டவர் எப்படியும் அற்புதம் செய்ய. அது வரைக்கும் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் யாரும் கல் வாங்குறதுக்கு போல பாருங்க. ஒரு சபை கையில் வரும் பொழுது ஒன்று அதான் சொல்கிறேன், நீ போகிற இடம் சாபமான இடமா இருந்தாலும் நீங்கள் போய் நின்றீங்கன்னா அது ஆசீர்வாதமாக மாறிடும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? இந்த இங்கே சேச்சு வைக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் உங்களுக்கு தெரியுங்களா? ஆரம்ப நாட்களில் ஏன்னா எதுவுமே கடலை, சேச்சு மட்டும்தான் இருந்துச்சு. நானும் வெளியே போய் பார்ப்பேன், ஏன்னா ஒரு பையனையும் காணோம். நம்ம உள்ளே அடிபட்டு கடந்தாலும் எவனும் தூக்குறதுக்கு ஆள் வராது பொழுது, யாருமே இல்லை. ஏன் பாஸ்டர் இங்கெல்லாம் சேச்சு எடுத்தீங்கன்னு ஒரு 10 பேர் சொன்னாங்க. இங்கே யார் வரப்போகிறா? அப்போ எனக்கு சேச்சு மீனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் காட்டு உள்ளே தான் இருக்கும், ஆனால் சிங்கப்பூர் காடியில் அங்கே தான் இருக்கும். மேப்லேயும் இல்லை, வெய்ஸ்லேயும் இல்லை. இவன் கடையில் மட்டும் ஏன் ஆள் இருக்குன்னா சாப்பாடு ருசியாக இருக்குது, கைத்தட்டு கொடுப்போம். சிங்கப்பூர் காடி தான் அங்கே நிற்கும். 40-50 காடி நிற்கும். எல்லாம் சிங்கப்பூர் காடி தான். இந்த சிங்கப்பூர் காரங்களுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரியல, நல்ல சாப்பாடு கடைலாம் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சிங்கப்பூர் காடியை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய சாப்பாடு கடை உங்களுக்கு காட்டிடுவாங்க. காட்டு உள்ள இருக்குது கடை. நம்ம இத்தனை வருஷமாக கழுது அங்கே போயிட்டுருக்கோம், ஒரு தடவை அந்த கடை தெரியவே இல்லை. சிங்கப்பூர் காரனுக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னு உள்ளே போய் பார்த்தா அது ரொம்ப சின்ன சாப்பாடு, எல்லாம் டேபிளும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு காஃபி குடிக்கலான்னு உள்ளே போனோம், கடைசியில் இடம் இல்லாமல் வெளியே போயிட்டோம். நானும் பிரதர் அழகிரி எங்கள் என்னன்னு ஒரு டைமில். அப்போ தான் காலில் வரும்போது யோசனை வந்துச்சு, கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, கடை எங்கே இருக்குன்னு முக்கியம் இல்லை, சாப்பாடு எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். ஆமாம், ருசியாக இருந்தால் போகிறோமே, வாரவங்களே போய் உட்காந்துடுறோமே. அங்கே ஆக்சிடென்ட் நடக்கும்னு தெரியும், காடிலாம் ஜூம்னு போயிட்டு இருப்போம், அங்கே வாரத்தில் உட்காந்து மீசு படிச்சுட்டு இருப்போமே, ஏன்னா சாப்பாடு ருசியாக இருக்குது.
ஆபத்தை கூட நம்ம பார்க்கல. இப்படி தான் கர்த்தர் சொன்னார், ஆகாரத்தை ருசியாக மட்டும் கூட இடத்துக்கு ஆள் ஈ மாதிரி நான் கொண்டு வந்து. கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். ஆகாரம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி ஆண்டவர் எங்கெங்கேயும் தான் ஆளை கொண்டு வராரு. அப்போ தான் அவனுக்கு கண்டுபிடிச்சேன், இடம் முக்கியம் அல்ல, ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம், அவருடைய வார்த்தை தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம். இதை சேச்சை கொண்டு போய் நல்லா 10 பேர் பார்க்குற மாதிரி வெளியே வச்சுட்டு சாப்பாட்டில் உப்பு இல்லைண்ணா 10 பேர் பார்த்து என்னங்க பண்ணுறது? ஆமீன்னு சொல்லுவோமா? பரவாயில்ல, நம்ம காட்டு உள்ளே இருப்போம், நாட்டுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமீன்னு சொல்லுவோம். என்னோட கூட சேர்ந்து ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம படித்தோம். ஆகாய் 2வது அதிகாரம், பக்கம் சொல்லிடுங்க, ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கு. 1090 எடுத்துருங்க. இந்த பகுதியிலிருந்து, இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்கிறார்ல, அப்போ நம்ம சபையை, நம்ம ஆலயம் கட்டுகிற காரியத்தில் தீவிரமாக இருக்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய மிகப்பெரிய டார்கெட்டில் ஒரு டார்கெட் என்னென்னா, பில்டிங் வாங்க போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தனிப்பட்ட ரீதியில் அதை ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது அடுத்த வருடம் 2 வருஷம் கழித்து பார்ப்போம்லாம் பேசுகிறது இல்லை. பணம் எதுக்காக கொலெக்ட் பண்ணணுமோ அந்த வேலையை சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும், செய்ய போகிறோம். அதுக்காக சபை ஜெபித்துக் கொள்ளுங்கள். துரிதப்படுத்துவதின் நோக்கம் அவசரப்படுவதல்ல, தேவனுடைய சித்தத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்ற போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் திரளாய் விதைத்தும். எத்தனை பேருக்கு விதையோட மெத்தட் தெரியும்? விதை நீங்கள் கொஞ்சம் போட்டாலும் அது முளைக்கும் பொழுது நிறையா தான் வரும். ஆமாம் தானே? இந்த விதையோடைய ப்ராசஸ் என்னன்னா, ஒரு ஆப்பிள் காய்க்குள்ளே ஒரு 8 விதை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 8 விதையை வைத்திங்கன்னா 8 மரத்தை நீங்கள் உருவாக்கலாம். ஒரு ஆப்பிளுக்குள்ளே 8 விதை இருக்குது. 8 விதையை வச்சுன்னா 8 மரத்தை உருவாக்கலாம். 8 மரத்தில் 80 காய் கூட நீங்கள் பறிக்கலாம். முடியாதா? அப்போ விதைக்கு ஒரு ப்ரொடியூஸ் இருக்குது, விதைக்கு ஒரு தன்மை இருக்குது. அதை மறுபடியும் என்ன பண்ணி கொடுக்கும், ஒன்று என்ன பண்ணோம், அதிலிருந்து நிறைய ஊற்றுகள் புறப்படுவது போல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த விதையிலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். இங்கே போட்டிருக்கு, நீங்கள் திரளாய் விதைத்தும். சம்திங் ராங்காக இருக்குதே. கொஞ்சம் விதைத்தா கூட வரும், படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த பகுதியில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் விதைக்கல, எப்படி வச்சுருக்கீங்க, திரளாக விதைச்சிருக்கீங்க. அப்போ திரளாக விதைச்சா திரளாக தானேங்க வரும். அதுதானே லாஜிக்கு, ஆமாவா இல்லையா? அதனால தான் பைபிள் நீங்கள் படிக்கும்போது சம்டைம் நீங்கள் அதான் உன் நினைவுகள் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான பிளெஸ்ஸிங் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமே. சில பேர் சொல்லுவாங்க, நான் யாங்லேயே பாருங்கள் ரிட்டர் ஆகிட்டேன், 39 வயசில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட, ஆனால் அவங்கக்கிட்ட இயேசு இல்லை. ஆனால் நம்ம எதுவுமே ரிட்டர் ஆகல, எதையும் வாங்கலை, சொத்துன்னு சொல்கிறதுக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் நிறைவான மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். காரணம் என்ன? உலகத்தில் தெய்வமே நமக்கு சொந்தக்காரராய் மாறிவிட்டார். அப்போ இயேசுவை வைத்துக் கொள்வது தான் மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கை. அந்த இயேசுவை தயவு செய்து சபையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை வேற இடத்துக்கு ஆண்டு கொண்டு வந்துடுவார். ஆமென். ஒரு வார்த்தை படித்தோம், மலைகளின் மேல் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார் தேவன். இங்கே போட்டிருக்கு பாருங்க, இப்போ நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். இந்த இடத்த பார்க்கும்போது அப்போ இஸ்ரவேல் ஜனங்க விதைச்சிருக்காங்களா இல்லையா? விதைச்சிருக்கிறாங்க. எப்படி விதைச்சிருக்கிறாங்க? திரளாக விதைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த விதைப்பை கர்த்தர் இந்த பகுதியில் தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நம்ம விதைக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்னா, பெருக விதைக்கிறவன். ஆனால் இங்கே பெருக விதைத்து கொஞ்சமால அறுத்துட்டு வராங்க. அப்போ இங்கே இன்னமும் ஒரு காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆமாம். அதனால தான் நம்ம கொடுக்குற காரியத்தில் பிரியமானவர்களே, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை கர்த்தர் பார்க்குறதில்ல, கொடுக்குற மனநிலையை கர்த்தர் பார்க்குறார். அதனால தான் உற்சாகமாக கொடுக்குறவனிடத்தில், இந்த வசனத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கலாம், நிறைய கொடுக்குறவன்ட்ட நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ ஏழை விதை 2 காசு போட்டால டன் டன் சத்தம் கேட்டிருக்கோம், காயின்ஸ் போட்டிருப்பா, காயின்ஸ் போட்டால் சத்தம் தானே கேட்கும் ஆஃபரிங் பாக்ஸில்.
கேட்குமா கேட்காதா? நம்மளுக்கு நல்லா கேட்டுரும். அவன் அப்போ ஆண்டவர் எதை பார்க்கறது இல்லை, அமௌண்ட்டை கொடுக்குற மனநிலையை தான் பார்க்குறாரு. ஏன்னா இங்கே நிறையா கொடுத்துருக்குறாங்க, நிறையா கொடுத்துருக்கணுமே. அப்போ நிறையா கொடுக்குறதுனால அவர் ஆசீர்வதிக்கிறவர் இல்லை, நீ குறைவாக கொடுக்குறதா அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. உன் மனநிலையை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் மனநிலை ரொம்ப முக்கியம். ஆனால் இயேசுவின் காலத்தில் காணிக்கை பெட்டி பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. எல்லாரும் காணிக்கை போடுவோம். இயேசு எல்லாருடைய காணிக்கையும் பார்த்தாராம். இந்த மாதிரி நீங்கள் காணிக்கை போடும்போது நான் பார்த்தா எப்படி இருக்கும்? ஏற்றுக்குவீங்களா? உடனே கால் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் செய்தது அதிக மோசமான காரியம். காணிக்கை பெட்டியில் நீங்கள் போடுற காணிக்கைலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது கர்த்தருக்கு மட்டும்தானே தெரிய வேண்டும். உண்மை. அப்படி யாராவது பார்த்துருக்கணும் உங்கள் காணிக்கையே? பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க நமக்கு, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். ஆனால் என்ன சொல்கிறேன், இயேசு அதை கவனித்தார். அப்போ அதை கவனிக்கிறாருன்னா அவருக்கான பண ஆசையா பிரியமானவர்களே? இல்லை. கர்த்தர் ஒருவருடைய மனத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். கொடுக்கறதுல தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்க முடியுமா? எப்படி கொடுக்குறான், என்ன மனநிலையில் கொடுக்குறான், என்ன சூழ்நிலையில் கொடுக்குறான்றதை கர்த்தர் பெட்டியிலிருந்து பணத்தையும் பார்க்கிறார், முகத்தையும் பார்க்கிறார். பணத்தையும் பார்க்கிறார். அதில் ஏழை விதவை அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? போடாமல் இருந்திருக்கலாம். இது போடுற பதிலாக வெக்கமாக இருக்கும். இல்லை, தன் ஜீவனுக்கு அடுத்தது எல்லாம் அவள் ஆண்டவருக்காக கொடுத்து விட்டாள். வேதம் சொல்லுகிறது, இவர்களை பார்க்கல இவள் தான் அதிகமாய் கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அமௌண்ட்டில் பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவாக கொடுத்தது யார்? ஆனால் அவளுடைய பேர் யான் பேசப்பட்டது. கொடுத்த மனநிலையை கர்த்தர் பார்க்கிறார், கொடுத்த இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் என்றைக்குமே சொல்லுங்கள் பக்கத்தில், மனதை பார்க்கிறவர், உறவை பார்க்கிறவர். அதனால தான் உன் சகோதரனிடத்தில் என்னது ஏதாகிலும் குறைவு இருக்குமானால் முதல்ல போய் என்னத்தை போட்டுறாத, உபவாசத்தை போட்டுறாத சொன்னாரா? ஜபத்தை நிப்பாட்டிடுமா, போட்டுட்டு வந்து ஜெபம் பண்ணுனாரா? எங்கே வராரு பார்த்தீங்களா? அப்போ காணிக்கைக்கும் உறவுக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எப்படி வேணாலும் இருந்து கொடுப்பதல்ல காணிக்கை, இப்படி தான் கொடுக்கணுன்றது தான் காணிக்கை. அதனால தான் அவர் எந்த காணிக்கையை அவர் விரும்புறது இல்லையா, அவர் ஆண்டவர் உகந்த காணிக்கையை விரும்புகிறார். கொஞ்சமாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறார், டிசிப்ளினாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, சுத்தமானதாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை எடுக்க போகிறோம். கொடுக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி கொடுக்கணுமா? நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினை, நேத்தான் பாச அரைஞ்சிட்டேன், குத்திட்டேன், பிளாக் பண்ணிட்டேன், ஜெபிச்சுட்டு தான் வந்தேன், ஹீரோ பேச்செலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா பாசருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ செய்கிறேன், ஏன் என்ன பிளஸ் பண்ணலைன்றது. பானையில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது. இன்றைக்கி அந்த ஓட்டையை கர்த்தர் அடைக்க போகிறார். பிரியமானவர்களை, நான் அப்போ தான் யோசிச்சேன், ஐயோ எத்தனையோ காணிக்க, எது அங்கீகரிக்கப்பட்டது, எது காயின், எது ஆபேல்னு தெரியாமல் போச்சு ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுவோமா? காயினுடைய காணிக்கை அவர் என்ன பண்ணலையா? ஐயோ டேரெக்டாக சொல்லிட்டாருங்க பைபிளில். பயமாக இருக்குங்க அதெல்லாம் படிக்க. உன் காயினையும் அங்கீகரிக்கலையா? சரி பரவாயில்ல, காணிக்கையாச்சும் ஏற்றுக்கொள்ளனா பரவாயில்லைங்க, காயினையாங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை நம்ம நினைக்கலாமா இல்லையா? ஆண்டவருடைய பார்வை சற்று வேறு. இதனால தான் இந்த இடத்துல நான் படிக்கும்போது இப்போ அண்ணன் அந்த வார்த்தையை சொல்லும்போது மறுபடியும் படித்து பார்த்தேன். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அடுத்தது வாசிப்போம். சில பேருக்கு பாருங்களேன், எவ்வளவுதான் பணம், காசு, சொத்து, சம்பத்து இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? திருப்தியற்ற மனநிலை. இது எல்லாமே பொருளின் அடிப்படை இல்லை, இருதயத்தின் அடிப்படை. ஆமாம், அதான் சொன்னேன், போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் 3வது ப்ரைஸ் எடுத்து நிற்கிறான், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறான், சிரிச்சுக்கிட்டே படம் போஸ்ட் கொடுக்குறான். ஒருத்தன் 1வது கப்பு வாங்கிட்டு துக்க முகமாக இருக்கிறான். அப்போ நீ 1வதாக இருக்கிறதுனால நீ பெரிய ஆளுன்னு கிடையாது. ஆனால் உன் முகத்தில் என்ன இல்லை? 3வது பரிசு வாங்கியிருக்கிறான், சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அவனுக்கு 3 பெருசுன்னு நினைக்கிறான். கைத்தட்டு கொடுப்போமா? அவன் உனக்குள்ளதை பற்றி கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்டதில் திருப்தி ஆயிரு. எத்தனை பேர் அப்படி திருப்தியாக இருக்க ஆசைப்படுறேன்? நான் சொல்கிறேங்க, நீ கொடுக்கப்பட்ட பொருளில் திருப்தியாக இருங்க, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. நான் இந்த மைக்கில் திருப்தியாக இருந்தேன். ஒரு மைக் எனக்கு புதுசாக வந்துச்சு, ஒரு சிஸ்டர் பிளாஸ் பண்ண நல்ல குவாலிட்டியான மைக் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கைத்தட்டு கொடுப்போமா? ஆமாம், நான் இதில் குறை சொல்லலை. என்ன மைக்கு இது, என்ன சத்தம் இப்படி இருக்குது, என்ன இது ஆரஞ்சு கலரில் இருக்குது. கர்த்தர் கொடுத்து பார்ப்பார், கண் திசைக்காக கொடுத்துருக்காரு, கண்ணு பட்டுற போது அதனால கொடுத்தாரு. என்ன ஆரஞ்சாக இருக்குது, இதுக்கு நான் கம்ப்ளைண்ட், இதுக்கு நான் நன்றி சொல்லணும். முதல்ல
இதுக்கு டேங்க்ஸ் சொல்லிட்ட. அடுத்தது குவாலிட்டியானதை உனக்கு கொடுப்பாரு. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் சர்ச். இப்படி தான் நீங்கள் பிளஸிங்கை வாங்கணும். நீங்கள் கொடுக்கறதுல நன்றி சொல்லுங்கள். அவன் நன்றி சொல்லுவீங்களா? என்ன இப்படி இருக்குது, குவாலிட்டி குறைவானதை வாங்கி கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, குவாலிட்டியும் குரல் வருதில்ல, சத்தம் போடுதில்ல, ஒரு 10 பேருக்கு விளங்குதில்ல, அப்போ இதுக்கு நம்ம டேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு டேங்க்ஸ் சொல்லும் பொழுது இது வருது. இது பிடிக்கிறதுக்கு 2 பேர் வேணும் பொழுது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. கிளியராக இருக்கா சவுண்டு பிரியமானவர்களே? அப்போ இது வாங்கும்போது 2, இது வாங்கும்போது 1 தான். ஏன்னா ப்ரொஃபஷனலில் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில சமயம் ஆண்டவர் நமக்கு தரமானதை கொடுப்பதற்கு முன்பதாக தரம் குறைவானதை கையில் கொடுப்பார். அதில் நம்ம உண்மையாக இருந்துட்டோம், தரமானதை கர்த்தர் கொடுப்பார். சேர்ச் மெம்பர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, புது ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, பல மாதிரி ஆளை பார்ப்பாங்க. ஆமாம், இப்போ தான் ஊழியம் என்னென்னா உங்களுக்கு என்ன பண்ணும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி கொடுப்பாரு. அதனால தான் தாவீதுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்குன்னு என்ன தெரியுங்களா? முறுக்கு சொல்கிறவன்ல, முறுமுறுக்குன்னு என்னது? முனைவிக்கிட்டே இருக்கிறது. என்ன அவ்வளோ லேட்டாக முடிக்கிறாரு, சாப்பிட்டு போகிறது இல்லையா, சீக்கிரம் முடிக்கிறது இல்லையா, ஆவியான இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருப்பார், பேசுவார். இதெல்லாம் சேர்ச்சி நடக்குதா இல்லையா? என்ன நாக்காளி மினுக்கு வந்தால் பஞ்சு நாக்காளி, பின்னால் உட்காந்தா கட்ட நாக்காளி, வலிக்குது இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஆனால் அதுலேயும் முதல்ல வந்தவங்களும் அதில் உட்காந்துருக்குறாங்களே, அவங்களாம் கைத்தட்டு கொடுத்துருவோமே, அவங்களாம் அதை எதிர்பார்க்கல, அதாவது கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்கல. அப்போ ஆண்டவர் என்றைக்குமே முதல்ல தரம் குறைவானதை கையில் கொடுப்பாரு. இதில் நீ உண்மையாக இருக்கியான்னு பார்ப்பாரு. உடஞ்ச ஆத்துமாக்களை கொடுப்பாரு, கம்ப்ளைண்ட் சொல்கிற ஆத்துமாக்களை கொடுப்பாரு, நோயின்ற ஆத்துமாவை கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. இதில் சரியாக இருந்துட்டோம், காடையை கொட்டுற மாதிரி நன்மையை கொட்டி விட்டு கர்த்தர் போவார். பிரியமானவர்களை, இதை நான் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். அதனால் தைரியமாக பேசுகிறேன். இதை அனுபவிக்காமல் புக்கில் படித்ததில்லை, வாழ்க்கையில் நடந்தது. ஆமாம். அதனால தான் தரம் இல்லாததை தரமாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? பெரிய பெரிய சபைலாம் ஆரம்பத்தில் எங்கேருந்து ஆரம்பிச்சது? பால் சோங்கி சபை உங்களுக்கு தெரியும், பாயில் ஆரம்பித்தார். பாயில், நாற்காலி கூட இல்லை. அதில் ஒரு ஸ்பீக்கர் திருட வந்துட்டான். அவர் ப்ரீச் பண்ணும்போது அக்கா நீங்கள் எலிசபெட் அக்கா அனுப்பியிருந்தாங்க அந்த சபைக்கு. எவ்வளோ பெரிய சபை, பாத்ரூமுக்கே நினைக்கிறேன் நீங்கள் போயிட்டு வந்து அடுத்த பாத்ரூம் போயிடுவோம், அவ்வளோ தூரம், வாஷ்ரூம் அவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய சபை, எவ்வளோ பெரிய தரிசனத்தை ஒரு மனசங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாருங்க சபை. அதனால தான் அந்த அற்பமானதை சாதாரணமாக நினைக்கவே கூடாது. உங்களுக்கு வேறு ஐடியா இருக்கலாம், நம்ம வளர்ந்த விதம் அப்படி. ஏன்னா கர்த்தர் அடித்தளத்திலேருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் ஊழியம் அடித்தளத்திலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அது மிகப்பெரிய கட்டடமாய் மாறும். அதனால் சந்தோஷமாக செய்யுங்க. அப்போ ஆண்டவர் எதை பார்க்குறாரு? ஆகாயில் வாசிப்போம் அந்த பகுதியை சிஸ்டர். எப்படி விதைத்தீங்க? திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அடுத்தது பாருங்க, திருப்தி ஆகாத மனநிலை. சபையை திருப்தி ஆகுமா? இன்னைக்கு கொடுத்ததை குறித்து நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு இந்த அளவுக்கு தான் வாகனம் இருக்குது, அதுக்கெல்லாம் டேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. என்ன அந்த ஓட்டக்காடியே ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லக்கூடாது. அந்த ஓட்டக்காடி ஒரு 4 இடத்துல நம்மளை கூட்டு போதில்ல, இந்த மோட்டரை வச்சு எத்தனை நாள் தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமாம். நீங்கள் காடி ஜெபிச்சிருப்பீங்க, லோரி கப்பல் வரைக்கும்லாம் ஜெபிச்சிருக்கோம், சைக்கிளுக்கெலாம் ஜெபிச்சிருக்கீங்களா? சைக்கிள் ஒருத்தன் கொண்டு வந்து எனக்கு ஜெபிக்க சொன்னான், நான் போய் ஜெபித்தேன். எப்படி எலி டிவிஷன் மோட்டருக்கு ஜெபிப்பணும், அதே மாதிரி தான் சைக்கிளுக்கு ஜெபித்தேன். ஆண்டவரை இந்த அவனுடைய நம்பிக்கை, இதையும் ஆண்டவருக்கு பிரதர்சப்படுத்தணும். அவனுக்கு அது பெருசுங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நமக்கு அது பெருசு இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு சைக்கிளே பெரிய விஷயமா இருக்கு. ஆமாம், அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு பாச. இது 2 மாதமாக ஜெபிச்சுட்டு இருந்தேன் பாச, மவுண்டன் சைக்கிள். நான் பார்த்தேன், நீ கேட்டு நான் உடனே வாங்கி கொடுத்துருப்பேன். உனக்கு வாங்கி கொடுக்குற சக்தி நமக்கு இருந்தாலும், ஆனால் அவன் ஜெபித்து பெற்றுக்கொண்ட சக்தி இருக்குதே, மகா பெரியது, கனம் உள்ளது. அதனால தான் நீங்கள் எத்தனை பேர் இப்படி வேல்யூ பண்ணுவீங்க? ஒரு பாஸ்டர் கிறிஸ்மஸ்க்காக, ஆண்டவரே எனக்கு புது சப்பாத்தி வேணும், என் சப்பாத்தியை பாருங்கள் ஆண்டவரே, தைச்சி இந்தியாவில் உள்ள ஒரு பாஸ்டர் தைச்சி போத்தெல்லாம் கீழே வச்சு பிளேட் வச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் வைக்க முடியாது ஆண்டவரே, எனக்கு புது சப்பாத்தி கொடுங்கன்னு ஜெபிச்சாராம். நம்மளை யாருக்கா சப்பாத்தில் ஜெபிச்சிருக்கிறோமா? உடனே வாங்கிட்டு வந்துடுவோம் தானே. அந்தளவுக்கு நமக்கு என்ன இருக்குது? வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு அது கூட இல்லை.
அப்புறம் ஜெபிச்சுட்டு விட்டுட்டாராம். அதே பழைய சாப்பாடு தான் போட்டு போனாராம். கிராமத்தில் நடந்து போகும்போது தெருவில் ஒருத்தன் 2 கால் இல்லாமல் குச்சியில் வந்தானா பாருங்க. குச்சியில் நடந்து வரும்போது கத்தர் காட்டினாராம், உனக்காச்சும் கால் இருக்கு, அவனுக்கு காலே இல்லை. அவன் நீ ஷூ கேட்குற, அவன் ஷூவே போட முடியாது. அப்போ தான் கத்தர் சொன்னார், அவனுக்கு காலை கொடுத்தேன், அதுக்கு முதல்ல கத்தருக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லுவீங்களாங்க? அதனால தான் இருக்கிறதுல முதல்ல சபை என்ன பண்ணணும், சர்ச் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்ச்சாக இருக்கணும். அப்படி உள்ளவங்களுக்கு ஆராதனை கை தூக்கலாம் சொல்லவே வேணாம். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டோட என்ன பண்ணுவீங்க, ஆராதிப்பீங்க. எனக்கு மைக் கொடுத்தா தான் பாடுவோம் பாஸ்டர். இல்லை, மைக் எல்லாமே பாட தெரியணும். எந்த ஊழியமும் இல்லை, கை தட்டி ஆராதிக்க தெரியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் வளரும் பொழுது நீங்கள் கொஞ்சமாய் விதைத்தாலும் திரளாய் உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிக்கலாம், முடிச்சிடலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் அதை கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாக. இந்த புது மாதத்தில் திருப்தி என்ற இடத்துக்கு சபை வருவோம். ஆமாம், கொடுத்ததை குறித்து என்ன பண்ணுங்க, திருப்தி அடைங்க. அடைவீங்களா பிரியமானவர்களே? அதனால தான் பைபிளில் போதும் என்ற மனது என்று சொல்லப்படுது. மனது கூட மனது சொல்லணுமா, போதும். ஆமாம், சில சமயம் பிளெஸிங் உங்களுக்கு பத்தாதான், நீங்கள் போதும்னு சொல்லணும். சொல்லி பாருங்க, அதோடைய பிளெஸிங் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், விரும்புகிறீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்களை குறைவில் கொண்டு போய் நிறுத்த மாட்டார், நிறைவில் கொண்டு வருவார். மோகன் சில்லாத்தூர் ஜெவமணி கேட்டிருக்காராம் ஒரு தடவை, ஆண்டவரே இந்த மலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு. மலையே ஒருத்தன் கொடுத்துட்டு போயிட்டானாங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. என்னங்க, நம்ம தேவன் மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, மலையை கொடுக்க மாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன். இப்போ இதெல்லாம் பார்க்க ஏன் இந்த மாதிரி விசுவாச புத்தகம்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு போதிக்கிறதுக்காக இல்லை, என்னுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் மகிமையான தேவன். இந்த ஜோரில் ஒரு பெரிய சாதனை நம்ம படைக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? எல்லா சேச்சியோட பெரிய சேச்சி கட்ட போகிறேன், அது இல்லை. நான் இப்படி கொண்டு போக விரும்பலை, இப்படி கொண்டு போக விரும்புகிறேன். படர வேண்டும். சொல்லுங்கள், படர வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் கேரள ஒரு சபை இருக்குது, சிசிசி கன்வென்ஷன் ஹால்னு சொல்லி ஒரு பெரிய சபை கட்டினாங்க. எத்தனையோ 1.4 ஜூத்தா நினைக்கிறேன், 114 மில்லியன் ஒரு சேச்சை கட்டிட்டாங்க. அப்ரூவல் பண்ணல. ஏன்னா சேச்சை அவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப உயரமாக கட்டியிருக்கிறாங்க, ரொம்ப பெருசு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணலையா, அப்ரூவல் பண்ணலையா. ஏன்னா அவங்களுடைய சிஸ்டமில் என்ன இருக்குன்னா, மஸ்ஜிதோட எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அது நம்புறீங்க இருக்குது மலேசியாவோட லா. க்ராஸ் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது, எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆலயம் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஆனால் அவர் கட்டின சபை கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 1500-2000 பேர் உட்கார சபை தான் அது. உடனே என்ன தெரியுமா பண்ணாங்களாம், சரி இப்படி ஏற்ற வேணாம், இப்படி கொண்டு போயிடுவோன்னு சொல்லி 2000-4000 ஆக்கிட்டாங்க. வாட் அ ஸ்மார்ட் மைண்ட். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? உனக்கு உயரமாக இருந்தால் தானே பிரச்சனை, பரவாயில்ல, நாங்கள் சப்பட்டை ஆக்கிக்கிறோம். சப்பட்டை ஆக்கி கொஞ்சம் நீளமாக கொண்டு போயிடுறோம். 2000 பேர் சேர்த்து 4000 பேர் ஆக்கிடுறோம். க்ராஸ் தானே உனக்கு பிரச்சனை. ஆனால் க்ராஸ் இல்லாட்டியும் உள்ள ஜீசஸ் இருக்க. என்ன சொல்கிறோம் புரியுங்களா பிரியமானவர்களே? எவ்வளோ ஞானம் பாருங்கள். உட்காந்து பாசரோட பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பாஸ் இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? இப்படிலாம் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நீ முடக்கினு நாங்கள் பெருகுவோம். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஒடுக்க விடுங்க, ஒடுக்கினா தான் பெருகுவோம். ஆமீன் சொல்லுவோமா? நிறைய சூழ்நிலை ஒடுக்குது. டோன்ட் வரி அபவுட் தட். கர்த்தர் சொன்னதை நமக்கு செய்து முடிப்பார். நீங்கள் ஜென்டலாக இருங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த கதையை கேட்குறதுக்கு? க்ராஸ் தானே உனக்கு பிரச்சனை, க்ராஸ் எடுத்துருவோம். இதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் படிக்கும்போது அப்போ ஒவ்வொரு சபையும் இந்த மலேசியாவில் கட்டப்படுவது அபூர்வம் பிரியமானவர்களை. ஆமாம், சிங்கப்பூர் சின்ன நாடு தான், பெரிய பெரிய சேர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? 4000 5000 யோசிப்பா. ஜனத்தொகை குறைவு கூடலாம் நீ பேசாத. அவன் மைண்டு ரொம்ப பெருசு. அதனால தான் அவனுக்கு பெரிய பெரிய காரியங்களை கத்தர் கொடுக்குறாரு. நீ ஜோர் ரொம்ப பெருசு, சிங்கப்பூர் 3 வருங்க ஜோரு. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ அங்கே 4000 5000 கொடுப்பாருன்னா இங்கே ஏன் அங்கே ஒரு 5000 கொடுக்க மாட்டாரா? பெருசாக கொடுக்க மாட்டாரா? நீங்கள் இங்கே உள்ள பாப்புலேஷன் வச்சு கணக்கு பண்ணாதீங்க. வெளியூர்லேருந்துலாம் கத்துற ஆளை கொண்டு நிறுத்துவார்.
அவன் ஊழியம் இன்டர்நேஷனல் ஊழியமாக மாறட்டுமே, ஆமேன்னு சொல்லுவோம். நிறைய ஊழியக்காரங்களை எழுப்பி விடுவோம், நிறைய மிஷினரி எழுப்பி விடுவோம். அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள சபையை நம்ம அப்போ கொஞ்சமாய் போதும் என்ற மனது நமக்கு வேண்டும். அவன் ஒரு காரியம் ஸ்டாப் பண்ணுறீங்களா, ஓகே கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு போயிடணும். அக்யூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இவங்க பாருங்கள், கிராஸ் எடுக்கணும்னு சொல்லி அக்யூமெண்ட் பண்ணவே இல்லை, முடியாது, இதை வெட்டுங்க எல்லாம் பங்கா பண்ணி விட்டாங்களாம் அவங்களுடைய இந்த ஆர்கிடெக்டோடைய அந்த காரியங்கள். இது முடியாது, இவ்வளோ உயரம் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லலை மஸ்ஜிதோட உயரமாக இருக்கணும். அந்த பாஸ்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஆள், அவர் கவர்மெண்டோட காரியம்னா அவருக்கு தெரியும். சொன்னார், பங்கா பண்ணி விட்டார், இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. உடனே சேர்ச்சி ஆர்கிடெக்ட் என்ன பண்ண, வெள்ளைக்காரன் வெளியூர்லேருந்து வந்து, சரி இப்படி ஏற்றாதீங்க, இப்படி கொண்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு என்னங்க இது, இப்படி ஏற்றினா தானே அவனுக்கு கஷ்டம், இப்படி இறக்கணும் கஷ்டம் இல்லை, இப்படி இறக்கிடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அந்த சபையை திறந்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. சபை பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. ஆமாம், ஷிஃப்ட் மாதிரி ஆளுங்க சபை உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர் சபையை கடைசி நாட்களிலே பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்தது வாசிப்போம். நீங்கள் புசித்தும், அடுத்தது பாருங்க, தண்ணி குடித்தோம், சில இன்னும் தாக எடுத்துக்கிட்டே இருக்குப்பா சார், ஒரு திருப்தி அடையாத. இது என்னன்னா மனநிலை. அடுத்தது வாசிப்போம். எப்படி சம்பாதிச்சாங்களாம்? பையில் ஓட்டை இருக்கு. சம்பாதிக்கிறதுல மும்முரம் கொடுத்தவங்க ஓட்டையை அடைக்கிறதுல மும்முரம் படுத்தலை. அதனால தான் நான் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா சம்பாரி பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்குறத விட முதல் சேர்த்து வைக்க கற்றுக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஆமீன்னு சொல்லுவோமா? நீ நல்லா சம்பாரித்து சேர்த்து வைக்க தெரியல, பொத்தலான பையில போட்டி 10,000 சம்பாரிச்சு பொத்தலான பையில தான் என்ன பண்ணோம். ஆனால் நீ சேர்த்து வைக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு வழியும் சேர்த்து வைக்க தெரியும். உனக்கு 5000 வழியிலே வாழ தெரியும், உனக்கு 10,000 வாழ தெரியும். இவங்கள பாருங்கள், எல்லா ஆண்டோட ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன் சொந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால ஆண்டவர் என்ன பண்ண முடியல, அவங்கள ஆசீர்வாதமாக அவங்க போட்டுருக்க. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய். அடுத்தது முடிக்கிறேன். இது ஆகாய் சொல்லலை, கைத்தட்டு கொடுத்துடலாம். இப்போ பாஸ்டர் பேசலை, இது பாஸ்டருடைய வசனம் அல்ல, ஆகாயோட வசனமும் அல்ல, கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அதனால தான் அங்கே பேரையே கொடுத்துட்டாரு. என்ன போட்டிருக்கிறாரு? உங்கள் வழிகளை என்று. நான் தான்ப்பா இந்த ரிலீஸ் பண்ணதே நான் தான், இது சொல்ல வச்சதே நான் தான், இது புரிய வச்சதே நான் தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? எதனால் அவங்கள நிறையா விதைச்சாங்க, கொஞ்சமாக அறுத்தாங்கன்றதை பார்க்கும் பொழுது அடுத்தது வாசி. உங்கள் வழிகளை நீங்கள் அப்போ சிந்திக்க கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் சிந்திப்பீங்க? நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்கணும். சபையில் சிந்திப்பீங்கன்னா இல்லையா? இல்லை சண்டையோட முடிஞ்சா? என் மண்டையில் 30 நாளும் சேர்ச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கோங்க. என்னங்க யோசிச்சுட்டு வைஃபு கேட்பாங்க, வேற என்னது, சபை தான். அதுதானே நம்முடைய லைஃபு, அதுதானே என் வாழ்க்கையை மாற்றின தேவன். ஒரு சபையில் 10 பேர் வாழ்க்கையை மாற்றணுமே. மண்டையில் ஃபுல்லாக எது ஓடும்னு கேட்டிங்கன்னா என்ன ஓடும்? சபை தான். ஆத்துமாக்கள் மீட்பு எப்படி செய்கிறது, சபை எப்படி மேலப்படுத்துறது, எப்படி இன்னும் மேலே கொண்டு போகிறது, இன்னும் எப்படி ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறது என்ற நோக்கம்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமென். உங்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயங்கள் வரட்டும். நம்ம எல்லாம் ராஜ்யங்களை கட்ட போகிறோம். ஒரு பெரிய அசைவு. விரும்புகிறீங்களா சபையே? அதனால தான் இந்த ஊழியத்தை கொடுத்து நமக்கு டயரே கிடையாது. ஏன்னா இது ஆண்டவருடைய ஊழியம். சந்தோஷமாக இது ஹாப்பியாக செய்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது வாசிக்கலாம். நீங்கள் ஆண்டவர் ஒரு வழியை கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் நிறைய விதைச்சிங்களே, ஏன் கொஞ்சமாக அறுத்தீங்கன்னா, என்னோடய ஆலயத்தினுடைய காரியத்தை என்ன பண்ணிட்டீங்க? கவனிக்காமல் போயிட்டீங்க. செய்யாமல்ல, கவனிக்காமல் போயிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு உங்கள் ஃபைனான்ஷியலில் அப்படின்னு வராருங்க. பழைய ஏற்பாட்டில் முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? முன்னுள்ள உபதேச பாஸ்டருங்களாம் மண்டவெளி பாஸ்டர் சேர்ச்சுக்கு வரலன்னா ஃபோன் அடித்து பெனடோல் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. தசமப்பாங்க கொடுத்தியான்னு கேட்பாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் போயிருக்கீங்க? எத்தனை பேர் போயிருக்கீங்க? அந்த மாதிரி பிள்ளை அடிபட்டுருச்சு, பாஸ்டர் ப்ரே பண்ண தசமப்பாங்க கொடுத்தீங்களா? என்னடா பிள்ளைக்கும் தசமபாகத்துக்கும்? ஏன்னா அவங்க அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையில் வளர்ந்தவர்கள் அப்படி டீப்பாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. கைத்தட்டு கொடுப்போம், டீப்பாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று தெரியுங்களா? நீங்கள் பணம் கஷ்டப்பட்டு சபைக்கு போய் இன்னும் பணம் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்பாங்க, முன்ன நீ ஆர்டர் கொடுப்பியா? எத்தனை பேர் அந்த சத்தம் கேட்டிருக்கீங்க? நான் கேட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு காசே 10 மணி ஒரு ரூமில் சொல்லிட்டேன். அப்படி சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க? சம்பளத்தை ஏற்றுவாங்க.
அவர் ஏற்றவே இல்லையே, சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. நம்ம அப்படி ஜாலியாக போந்தோம். எப்படின்னா பஸ்ஸை சமாளிக்க முடியல பஸ்ஸை, ஏன்னா நம்ம சம்பளத்தை கேட்டு ஊழியத்துக்கு வரல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் பரிசோதிக்கிறாரு பாருங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாருங்க. எதுக்கு இவ்வளோ ட்ராயல்னா, இதெல்லாம் நீ கடந்து போனாதான் உன் ஜனங்களை நீ என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். உடனே ஒரே வார்த்தை கேட்டார் அவர்கிட்ட. அவரும் அந்த டைப் தான். ஃபஸ்ட்டு சம்பளம் பத்தலைன்னு, நீ சம்பளம் பத்தலைன்னு சொல்லவே கூடாது. உன்னை நடத்துகிற கத்தர் ஒருத்தர் இல்லையா, இப்படி வந்துடுவாங்க. தசமம் ஒழுங்காக கொடுக்கல இல்லையா, உன்னோட ரிப்போர்ட் எடுத்துட்டு பார்க்குறேன். ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் பல்லு உடைஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே பல்லு அந்த பங்கா போடுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பல்லு பூச்சி பல்லு பார்க்குறேன். எல்லாம் 1ஆம் மாதம் இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் இழுத்தா 4 மாதம் தான் தசம பாகமே போயிருக்குது. அப்போ ஏன் விஜய் உனக்கு பணம் கஷ்டம் வராது? இதெல்லாம் எப்படிங்க இருக்குது கேட்டால், இந்த மாதிரி நான் சொன்னால் அப்போ பாதி பேருக்கு நெஞ்சு வலிக்கும். நான் 1 வருஷமாக கொடுக்கவே இல்லையே. கத்தர் உன்னை கொடுக்க வைப்பார், கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறப்போகுது. நீங்கள் பெரிய டாரு, ஆண்டவர் சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அப்படி தான் கூப்பிட்டு சொன்னார், இதனால நீ கஷ்டப்பட்டு இருக்க. இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சப்புன்னு அடிப்பாங்களே. எங்கள் பாஸ்டருக்கு வந்து நேரம் அடிக்க தெரியாது. நேராக ஒரே சூடு சுட்டுருவார். வாங்கிட்டு ரூமில் உட்காந்து கொண்டிதான். இப்போ நான்லாம் இவ்வளோ அழகாக பேசுவோம் தெரியுங்களா? அப்படியா சிஸ்டர்? சரி, உங்கள் சர்ச்சை எனக்கு புரியுது சிஸ்டர். நான் வந்து சோறை இப்படி ஊட்ட மாட்டேன், காட்டுங்க அப்படி. என்னோட கொஞ்சம் சுத்தாக இருக்கும், ஆனால் சேர்க்க வேண்டியது சேர்த்துருவேன். எல்லாத்துக்கும் எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. ஒரு ஹீலிங் டெலிவரன்ஸு குத்திட்டு தான் பேசுவாராம். எங்கே வயிறு வலி வயிறா ஒரே குத்து. என்ன பஸ், என்ன ஊழிகாரி குத்திட்டீங்க? ஒன்றை குத்தலை, பேயை குத்துனேன். இப்போ என்ன பிரச்சனை? அந்த கார ஊழிகாரெலாம் இருக்கிறாங்க. இன்னொரு ஊழிகார் பேசவே மாட்டார், ஏசுவின் நாமத்தில் போனால் போயிடுது. அப்போ ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பெரிய டாக்டர் நம்முடைய கத்தர். அப்போ இப்படிலாம் லிஸ்ட்டை பார்த்து சொல்லி கொடுத்த காலங்கள் உண்டு. வா உட்காரு, இதான் பல்லு உடஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தியா, இங்கே ஏன் கொடுக்கல, இதான் கொடுக்கல, இதனால நீ இப்படி இருக்க. வாழ்க்கையிலே அவமானப்பட்டது என்னென்னமோ அவமானம் பட்டிருக்கேன். இது எனக்கு ஒரு பெரிய அவமானமாக போச்சு. என்னன்னா, ஐயோ அது ஊழியக்காரன் மணிக்கு ஒரு துப்பு வாங்கிட்டோம், அதுவும் ஆஃபீஸ் உள்ளுக்கு, அதுவும் அசிஸ்டன்ட் பாஸ்டரு. என்னோட இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு இது நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்காதுங்க, நடக்குங்க. ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார். ஆமாம், என்னை செதுக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. நேவர் மிஸ் மை டைட்ஸ். கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நேவர் மிஸ். எதை வேணாலும் மிஸ் பண்ணுவேன், இதை மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், இதை மிஸ் பண்ணால் எல்லாமே எனக்கு மிஸ் ஆயிரும். ஆமீன் சொல்லுவோமா? இதுதான் டிசிப்ளின். இதுதான் திரளாய் விதைத்தும் வேர்வை, நிறையா வேர்வை தான் சிந்தனை, ரொம்ப எஃபர்ட்டு, ரொம்ப இன்னமும் கத்தருக்காக நம்ம பூமியே பிடிச்சி இழுத்து கொண்டு வர மாதிரி ஓடணும். ஆனால் இதில் வீக்காக இருந்தேன். ஆனால் இங்கே சீர்படுத்தின எல்லா இடமும் சீராயிடுச்சு. பிரியமானவர்களை, எத்தனை பேருக்கு உங்கள் ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜ் உடையணும்? இன்றைக்கி தான் அதை டிக்ளேர் பண்ணுறேன், தைரியமாக சொல்கிறேன். சேனைகளின் கத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போகணுமா? மெசேஜ் என்னன்னா, ஆலயத்தை கட்டுங்கள். அதான் மெசேஜ். ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சில செய்ய வேண்டிய வேலை இருக்குது. கொடுக்கணும், மரங்களை வெட்டணும், தேவனுக்காக நிற்கணும். நிற்பீங்களா பிரியமானவர்களை? ஆலயத்தை மட்டும் கட்டுங்க, உங்கள் குடும்பத்தை கத்தர் கட்டுவார். கட்டுகிறவர் ரிபியூல். இங்கே இருக்கா பில்லு? இதுதான் நமக்கு நடக்க போகுது இந்த வருஷம். எல்லாத்துக்கும் நடக்க போகுது. ஒரு சிலர்லாம் செய்கிறீங்க, ஒரு சிலர் கற்றுக்கொள்கிறீங்க, ஒரு சிலர் ஸ்டார்டிங் கிரவுண்டில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவன் நீங்கள் கொடுக்கலையா சார், நீங்கள் ரொம்ப தள்ளப்பட்டவங்க இல்லை, அவங்களையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும். சபை அப்படி மாற்றணும். அதனால் சபையே நீங்கள் ஆளுகளெலாம் பழகுவீங்க, மெம்பர்ஸ் கூட பழகுவீங்க, கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். உங்கள் பண ரீதியில், அவங்களோட விசுவாச ரீதியில். உங்கள் விசுவாசத்துலேருந்து அவங்ககிட்ட பேசாதீங்க. அவங்கக்கிட்ட இறங்கி வந்துடுங்க. அவங்களோட விசுவாசத்துலேருந்து உங்களை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அவங்கள ரீபில்ட் பண்ண முடியும். கிரேக்கனுக்கு கிரேக்கனாக மாறிடுங்க. ஆமாம், யூதனுக்கு யூதனாக மாறிடுங்க. அப்போ தான் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு பெரிய சாதனை நம்ம படைக்க முடியும். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேர் எழும்புவீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்க? சபையே, இந்த கொடுக்குற காரியம், ஆண்டவருக்கு செய்கிற காரியம், இந்த பில்டிங் ஃபண்ட் நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 35-40 கிட்ட வரப்போகிறோம். ஆனால் இந்த வருஷம் நம்மளுடைய டார்கெட் 100,000. அவன் பில்டிங்கை வாங்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன பணம் தாங்க, 100,000 சின்ன பணம் தான்.
சின்ன பணமா இல்லையா? இப்போ சிங்கப்பூர் காசுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30,000 வெள்ளி தான். ஏதாவது 30,000 கொடுக்குற தங்க யாரும் இருக்கீங்களா? முடிஞ்சு, அவ்வளோதான், செட்டில். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 1.3 மில்லியனுங்க வீடை வாங்கியிருக்கிறான். ஒரே ஆள் கட்டிக்கிட்டு இருக்கிறான். 12,000 வெள்ளியோ 15,000 வெள்ளியோ. கத்த சொன்னார், அவன் ஒண்டியே 1.2 வாங்க முடியும்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 600-700 பில்டிங் வாங்க முடியாதாங்க? ஸோ அதனால் சபை எல்லோரும் எழுந்த வண்ணமாக நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. 9 போட்டிருக்கு பாருங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுகிறேன். பயமா இருக்கு படிக்கிறதுக்கு. ஆண்டவர் நம்முடைய வருமானத்தை பிளஸ் பண்ணணும், ஊதக்கூடாது. ஊதன்னா புரியுது, நான் காற்று அடித்தா சதறம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சதறுகிற ஒரு மனநிலை. இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டில் படித்த இந்த காரியத்தை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். ராஜ்யங்களை கட்டுவோம், சபையே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம். ஆண்டவருக்கு மட்டும் பிரியமாக செயல்படுங்க. பிரியமாக முதல்ல உங்களை கொடுங்க. உகந்த காணிக்க முதல்ல உங்களை கொடுங்க. உங்களை தான் ஆண்டவர் முதல்ல கேட்குறாரு.